வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே ஸ்பெஷல் எபிசோட பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இருந்து ஒரு பார்ட் போட்டிருந்திருக்காங்க. நான் நேத்து பார்க்காம மிஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு காலையில தான் பார்த்தேன். இன்டர்நெட் ப்ராப்ளமால மற்ற வீடியோஸே லேட் ஆயிடுச்சு. ஸோ என்ன மாதிரி பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவை அப்லோட் பண்றேன். அரசி அவங்க ரூம்ல படுத்திருக்க குமரவேல் உட்கார்ந்துருக்காரு. அப்ப அவரோட மொபைல் ரிங்காக இவன் எதுக்குடா கூப்பிடுறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே போனை காதுல வைக்க, ஹலோ மச்சான் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு சொல்றா அப்படின்னு குமரவேல் கேட்க, கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுக்காக ஃபோன் பண்ணேன், எடுக்கவே மாட்டேங்கிற மச்சான் அப்படின்னு கேட்க, கொஞ்சம் பிஸியா இருந்தேன்டாங்கிறாரு குமரவேல். உன் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை ஆளையே பார்க்க முடியல, மரியாதையா என் கல்யாணத்துக்கு வந்துடு அப்படின்னு அவர் சொல்ல, வரேன்டா அப்படின்னு குமரவேல் சொல்ல, கல்யாணம் தேனியில பொண்ணு வீட்டுல வச்சிருக்கோம் மச்சான், ஆயிரக்கணக்குன்னு சொந்தக்காரங்களாம் வருவாங்களாம் மச்சான், அதனாலதான் அங்கேயே நடத்தலான்னு சொல்லிட்டாங்க. பொண்ணு வீட்டுல ரொம்ப வசதி மச்சான், கார் மட்டுமே 80 லட்சத்துக்கு தர்றாங்கன்னா பாத்துக்கோயே அப்படின்னு அவரு ஃப்ரெண்டு சொல்ல, குமரவேலுக்கு தூக்கி வாரி போடுது. 80 லட்சமா அப்படின்னு அவர் கேட்க, அப்புறம் வீடு கூட தரேன்னு சொல்லியிருக்காங்க மச்சான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க, வீடா அப்படின்னு பொறாம தீயில வெந்துட்டு இருக்க குமரவேல், மச்சான் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட, அள்ளி விட்டுட்டு இருந்த ஃப்ரெண்டோட முகம் அப்படியே சுருங்கி போயிடுது. கடுப்புல இருக்க குமரவேல் போனை கீழே வச்சுட்டு, எதிர்பார்த்த மாதிரி வசதியான பொண்ணு, கோடி கணக்குல சொத்து, பெரியப்பா பார்த்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி இருந்தா அப்படின்னு அவரு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்க. அடுத்த தடவை போன் பேசணும்னா வெளியே போய் பேசுங்க, எனக்கு தூங்கணுங்கிறாங்க அரசி. ஏற்கனவே கடுப்புல இருக்க குமரவேல் அரசி சொன்னதை கேட்டு எழுந்து பக்கத்துல வந்து நின்னு, ஏய் எழுந்துரிடிங்கிறாரு. அரசி கண்ணை முழிச்சு பார்த்துட்டு மறுபடியும் மூடிக்க, ஏய் எழுந்திரின்னு சொல்றேன்ல அப்படின்னு குமரவேல் மறுபடியும் கத்த, அரசி பார்த்துட்டே படுத்திருக்காங்க. ஏய் எழுந்துறேன்னு சொல்றேன்லடி அப்படின்னு இழுக்க போக அவங்களே எழுந்து உட்கார்ந்துடுறாங்க. எழுந்திரிச்சு உட்கார்ந்துருக்க அரசியோட கையை பிடிச்சி, ஏய் எழுந்துறீங்கிறல்ல எழுந்துறடி அப்படின்னு இழுக்க, ஏய் கை வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு அரசியும் கத்த, ஏய் சும்மா வாய மூடுறி, ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க, நமக்குள்ளதான் கல்யாணமும் நடக்கல, ஒரு கருமாந்திரமும் நடக்கலல்ல, அப்புறம் ஏன்டி இங்க இருந்து என் உயிரை எடுத்து தொலைக்கிற அப்படின்னு குமரவேல் கேட்க, கல்யாணம் நடக்கலன்னு நமக்கு தானே தெரியும், மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாதுல்ல அப்படின்னு அரசி சொல்ல, உன்னை பார்த்தா அப்படியே எனக்கு உடம்பெல்லாம் எரியுதுடி அப்படின்னு குமரவேல் சொல்ல, எங்களுக்கு மட்டும் அப்படியே குளுகுலுன்னு இருக்குதா, உன்னை கொல்லணுங்கிற அளவுக்கு ஆத்திரம் வருது, அடக்கிட்டு தானே நாங்களும் இருக்கோம் அப்படின்னு அரசி சொல்ல, எங்க பெரியப்பா எனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு பார்த்தாரு தெரியுமா அப்படின்னு குமரவேல் கேட்க, அதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு அரசி கேட்க, பணக்கார பொண்ணு, அழகான பொண்ணு, அறிவான பொண்ணுடி, நீ மட்டும் என் வாழ்க்கையில குறுக்க வராம இருந்திருந்தேன்னு வையேன் அப்படின்னு குமரவேல் கையை நீட்டி கத்த, ஹலோ யாரு வாழ்க்கையில யாரு குறுக்க வந்தது, வீட்டுல சொன்ன பேச்ச கேட்டு சிவனேன்னு இருந்த என் வாழ்க்கையில குறுக்க வந்தது நீ அப்படின்னு அரசி சொல்ல, ஆமாண்டி உன் குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் அப்படி பண்ணினேன், என் வேலை முடிஞ்சது, இதுக்கு மேல நீ ஏண்டி இங்க இருக்க, கிளம்பி போன்னு குமரவேல் சொல்ல, காமெடி பண்ணாம போய் படுத்து தூங்கு போங்கிறாங்க அரசி. ஏய் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கல, நீங்க இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு நீ உன் வீட்டுக்கு கிளம்புங்கிறாரு குமரவேல். அத நீயே போய் சொல்ல வேண்டியதானே அரசி கேட்க, ஏய் என்னாலெல்லாம் முடியாது, நீ உண்மையை சொல்லிட்டு போ, நான் பெரியப்பா பார்த்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல, உங்க பெரியப்பா பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கணும்னா நீ என்ன முதல்ல கடத்தி இருக்கவே கூடாது, கடத்தினல்ல அதுக்கு பலனை அனுபவி அப்படின்னு அரசி கையை இறுக்கமா கட்டிட்டு திரும்பி நின்னுக்கிறாங்க. ஏய் நான் சந்தோஷமாவே இருக்க கூடாதாடி உனக்கு அப்படின்னு குமரவேல் கேட்க, ஏன் வாழ்க்கையை கெடுத்த உனக்கு சந்தோஷம்லாம் ஒரு கேடா அப்படின்னு அரசி கேட்க, அப்போ நீ இங்க இருந்து போக மாட்ட அப்படின்னு குமரவேல் கேட்க, மாட்டேங்கிறாங்க அரசி. அப்போ இங்கதான் இருப்ப அப்படின்னு கேட்க, ஆமா இங்கதான் இருப்பேங்கிறாங்க. சரின்னு தலையாற்ற குமரவேல், என் பொண்டாட்டியா இந்த ரூம்ல தான் இருப்ப அப்படின்னு கேட்க, ஆமாங்கிறாங்க அரசி. அப்ப என் பொண்டாட்டி தானே நீ, அப்புறம் எதுக்கு தனியா படுக்கணும் அப்படின்னு குமரவேல் கேட்க, அரசிக்குள்ள சாக்கடிக்குது, கட்டில சேர்த்து போட்டுருவோமா அப்படின்னு குமரவேல் கேட்க, ஐயோன்னு முழிக்கிறாங்க அரசி. இது நல்ல ஐடியாவா இருக்கேன்னு நினைக்கிற குமரவேல், போட்டுடலாமே, என்னடி முழிக்கிற, கட்டில சேர்த்து போடுறேன்டி இப்போ அப்படின்னு கட்டில இழுக்க போறாரு குமரவேல். ஒரு கொஞ்சம் இழுத்துட்டு இருக்க, ஏய் லூசா நீங்கிறாங்க அரசி. எதுக்கு 2 கட்டிலையும் சேர்த்து போடணும், இந்த கட்டிலேயே நம்ம 2 பேரும் படுக்கலாம்ல அப்படின்னு குமரவேல் நயவஞ்சகமா கேட்க, அரசி அப்படியே திடுக்குன்னு அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. புருஷன் பொண்டாட்டி தானே நாம 2 பேரும், வா படுக்கலாம், வா வந்து படு, வா வந்து படுறி அப்படின்னு விடுன்னு திமிரிட்டு இருக்க அரசிய கட்டில நோக்கி தள்ளுறாரு குமரவேல். வா வந்து படுறி, வாடி வந்து படுடிங்கிற
அப்படின்னு குமரவேல் ஒரு பக்கம் இழுக்க அரிசி கைய பிடிச்சி இழுத்துக்கிட்டு விடுறா விடுன்னு சொல்றேன்ல விடு அப்படிங்கிற அரிசி சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வைங்கிறாங்க. கூப்பிடுறி எழுப்பி எல்லார்கிட்ட என்ன சொல்லுவ? சண்டை போட்டேன்னு சொல்லுவியா? அவன் வந்து ஒரே கட்டில படுக்க சொன்னான், முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு சொல்லுவியா? வா கீழே போய் சொல்லலாம், வா வா வாடி அப்படின்னு குமரவேல் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்க. ஏய் சொன்னா கேளு, கைய விடு அப்படின்னு அரிசி திமிரிட்டு இருக்க. வாடி வந்து சொல்லிடி, வா வா அப்படின்னு இழுத்துட்டு இருக்க. விடுன்னு சொன்னேன் அப்படின்னு கைய வெடுக்குன்னு பிடிங்கிட்டு அரிசி அந்த பக்கம் போக அவங்க தள்ளன போர்ஸ்ல இழுத்துட்டு இருந்த பெட் மேலேயே போய் விழறாரு குமரவேல். ஒரு நிமிர்றதுக்குள்ள அரிசி அங்க இருக்க ஃப்ளவர் வாஷ் எடுத்து மண்டையை காட்டி நங்குன்னு ஒரு சாத்துறாங்க. அவருக்கு ஒரு நிமிஷம் உலகமே சுத்தி நிக்குது. தலையில கைய வச்சு பார்த்துட்டு ஏய் என்னடி இதுன்னு கேட்க, என் பக்கத்திலேயே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, என்ன புரியலையா உனக்கு அப்படின்னு அரிசி கேட்க, ஏய் அப்படின்னு அவரு கைய நீட்ட அதுக்குள்ள அவர் வயித்துல கும்முன்னு ஒரு குத்து விடுறாங்க அரிசி. அவரு மறுபடியும் தடுமாறி போய் கட்டில உட்கார்ந்துட மறுபடியும் ஃப்ளவர் வாஷ் எடுக்கிறாங்க அரிசி. பார்த்து நடுங்கிடுறாரு குமரவேல். அரசியும் பயங்கரமா முறைச்சிட்டு அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு ஃப்ளவர் வாஷை தூக்கி போட்டுட்டு அவங்க வெளியே போக, ஏய் ஏய் நில்லுடி அப்படின்னு குமரவேல் பின்னாடியே வர. வெளியே வர்ற அரிசி டப்புன்னு கதவை சாத்திடுறாங்க. ஏய் கதவை திறடி, கதவை தர ஏய் அப்படின்னு குமரவேல் கத்திட்டு இருக்க. உள்ளறையே கெட, விடியற வரல உள்ளறவே கெட அப்படின்னு மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்கிட்டு நிக்கிறாங்க அரசி. ஏய் கதவை தரேன்னு மறுபடியும் அவர் கத்த. யாராவது வந்து திறந்தாங்கன்னா திறக்கட்டும் அப்படின்னு அரசி அங்க இருந்து போயிட. ஏன்னு கத்திக்கிட்டே கிடக்குறாரு குமரவேல். அவருக்கு வயிற்றுல ஒரு பக்கம் வலி, தலையில ஒரு பக்கம் வலி. அப்படியே நொந்து போய் பெட்டுக்கு திரும்புறாரு. செந்தில் சோக சித்திரமா அவர் ரூம்ல உட்கார்ந்துருக்க. மீனா வந்து பெட்ல அவருக்கு எதிரில உட்கார்றாங்க. என்கிட்ட ஒரு மாசத்துக்கு யாரும் பேச மாட்டாங்கல்ல, எதிரிய பாக்குற மாதிரியே பாப்பாங்க. ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு, ஆனா அது யாருக்கும் தப்பா தெரியல. இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லும் போது மட்டும் தப்பா தெரியுதுல்ல. நீ மட்டும் ஏன் மீனா அமைதியா இருக்க? நீயும் என்ன ஏதாவது சொல்லு, நல்ல 4 திட்டு அப்படின்னு செந்தில் புலம்பி முடிக்க, நான் எங்க உங்களை திட்ட போறேன் அப்படின்னு மீனா செந்திலோட கையெடுத்து தன்னோட கையில வச்சுக்கிறாங்க. மீனா நானும் அப்படிலாம் பேசணும்னு நினைக்கவே இல்லை. அவரை கஷ்டப்படுத்தணுங்கிற எந்த நோக்கமும் எனக்கு இல்ல. அவரை நல்ல அப்பா இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நான் அப்படி சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு தான். அவரு இந்த குடும்பத்துக்காக தான் உழைக்கிறாரு, அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா ஒரு தனிப்பட்ட மனிதனா எனக்கும் சில செலவுகள் இருக்கும்ல, அதுக்காக அவர் எதுவுமே பண்ணல. எல்லாத்தையுமே பொறுத்துதான் நான் போய்கிட்டு இருக்கேன். எம்பட்டு நாள் தான் நான் இதெல்லாம் பொறுத்து போறது. இதை எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ரொம்ப கேவலமா நடத்துறாரு மீனா. நம்ம கடையில 4 நாளைக்கு முன்னாடி ஒண்ணு நடந்துச்சு, அதை நான் உங்ககிட்ட சொல்லல. 50 கிராம் கடலை பருப்பு தெரியாம கீழே கொட்டிடுச்சு. அதை நான் பொறுக்கி சுத்தமும் செஞ்சுட்டேன். அதுக்கு என்ன பேச்சு பேசினாரு தெரியுமா மீனா? சரி அதெல்லாம் விடு. ஒரு சின்ன பையன் கடைக்கு வந்தான். 10ஆவதோ 11ஆவதோ தான் படிச்சுட்டு இருப்பான். அவன் முன்னாடி வச்சு என்னை அந்த திட்டுறாரு. இவன மாதிரி எல்லாம் இருக்காத, பொறுப்பாயிருன்னு அவங்கிட்ட சொல்றாரு. எனக்கு எம்புட்டு அசிங்கமா இருந்துச்சு, அவமானமா இருந்தது தெரியுமா மீனா? இது முதல் தடவை எல்லாம் இல்ல, வருஷ கணக்கா இந்த கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இது எல்லாத்தையும் விடு, இந்த அவமானத்தை எல்லாத்தையும் கூட விட்டுடு. செய்யற வேலைக்கு பணம் கொடுக்கலாம்ல, அதை கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. இந்த டிவியில பேப்பர்ல எல்லாம் விளம்பரம் வரும்ல, புடவை விளம்பரம், நகை விளம்பரம், அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் உனக்காக வாங்கி கொடுக்கணும்னு அம்புட்டு ஆசையா இருக்கும். உன்னைய 4 இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? ஆனா அதுக்கெல்லாம் கையில காசு வேணும்ல. இதெல்லாம் அவரு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. மறைமுகமா எம்புட்டோ தடவை நானும் சொல்லி பார்த்துட்டேன், ஆனா அவரு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. என்னை எல்லாம் விடுமீனா, நான் படுற கஷ்டத்தெல்லாம் கூட விடு. எம்புட்டு எதிர்பார்ப்போட என்ன கல்யாணம் பண்ணி இருப்ப நீ நினைச்ச எதையுமே நான் நிறைவேற்றலையே. ஆனா நீ அதை பத்தி ஒரு தடவை கூட எதையும் கம்ப்ளைண்ட் பண்ணதே இல்லையே. நம்ம வீடுன்னு தானே நீ யோசிச்சிருக்க. அப்படி இருக்க உன்னை பார்த்து அவர் எப்படி அப்படி பேசலாம், அவ்வளவு திட்டலாம், உன் மேல எப்படி கோவப்படலாம் அப்படின்னு செந்தில் கேட்க, மாமா ஏதோ மனசு வருத்தப்பட்டு அப்படி பேசிட்டாங்கன்னு வச்சுக்குவோமே அப்படின்னு மீனா சொல்ல, என்ன வருத்தமா இருந்தாலும் சரி அப்படி பேசக்கூடாது மீனா, தப்பு தானே அது. இந்த வீட்டை பத்தி நீ விட்டு கொடுக்காதப்ப இந்த வீடு உன்னை விட்டு கொடுக்க கூடாது தானே, அதைத்தானே நான் கேட்டேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, புரியுதுங்க, நீங்க எனக்காக பேசுனீங்கல்ல, அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். கண்டதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்காதீங்க, பேசாம படுத்து தூங்குங்கிறாங்க மீனா. பெருமூச்சு விடுற செந்தில், ஆனா அங்க யாருக்கும் எதுவும் புரியவே இல்லை மீனா. நான் ஏதோ ஒண்ணு சொல்ல அவங்க ஏதோ ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, இதோ பாருங்க,
நீங்க யோசிக்க யோசிக்க உங்களுக்கு குழப்பம்தான் அதிகமாகும். நீங்க பேசாம படுத்து தூங்குங்கன்னு மீனா சொல்ல, இல்ல மீனா அப்படின்னு செந்தில் அப்படியே உட்கார்ந்துருக்க, நீங்க கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கீங்க, படுத்து தூங்குங்க, காலையில உங்களுக்கு வேலை இருக்குல்ல, ஆபீஸ் போகணும்ல அப்படின்னு மீனா சொல்ல, முதல் நாள் வேலைக்கு நான் இன்னைக்கு போயிட்டு வந்திருக்கேன், ஆனா அந்த சந்தோஷத்தை என்னால கொஞ்சம் கூட அனுபவிக்க முடியல மீனா அப்படின்னு செந்தில் சொல்ல, மீனா பாவமா ஒரு பார்வை பார்த்துட்டு, இங்க பாருங்க, வெளியில நடந்த விஷயத்த சரி தப்புன்னு நான் எதுவும் சொல்ல வரல. நீங்க ரொம்ப நாள் மனசுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருந்த ஒரு விஷயத்த சொல்ல வேண்டிய ஆள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சீங்க, சொல்லிட்டீங்க. உங்க மனசுல இருந்த எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டீங்க. ஆனா அதை நீங்க சொல்ற விதத்துல தான் எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ண முடியாதுல்ல. வீட்டுல இருக்கவங்க எல்லாம் நீங்க சொன்ன விஷயத்த வச்சு உங்க மேல கோவமா இருப்பாங்களான்னா இருப்பாங்க தான், நம்ம கிட்ட பேச மாட்டாங்க தான். இங்க பாருங்க, இதே மாதிரி ஏற்கனவே எத்தனையோ தடவை நடந்திருக்கு. நாம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு தானே வந்திருக்கோம். அதே மாதிரி இதையும் சமாளிப்போம். இதையே யோசிச்சுட்டே இருந்தா குழப்பம் தான் வரும். நீங்க கொஞ்சம் அமைதியா படுங்க அப்படின்னு மீனா சொல்ல, எப்படி மீனா, எதுவுமே நடக்காத மாதிரி நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு செந்தில் அழாதீங்கன்னு கண்ணை தொடச்சு விடுற மீனா, இந்த சிச்சுவேஷன்ல வேற என்னை எப்படி பேச சொல்றீங்க அப்படின்னு கேட்க, மீனாவோட கையில எடுத்து வச்சுக்கிட்டு, நீ ரொம்ப ரொம்ப நல்லவ மீனா, நீ கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு செந்தில் சொல்ல, தெரியும், நீங்க தூங்குங்க, இங்க என்ன நடந்தாலும் சரி நான் உங்க கூட இருக்கேன், நாம 2 பேரும் சேர்ந்து சமாளிப்போம், இப்பவாவது கொஞ்ச நேரம் அமைதியா படுங்க அப்படின்னு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க மீனா. மறுநாள் பொழுது விடிஞ்சிருது. ஆனாலும் குமரவேல் தூங்காம கட்டல்ல அப்படியே கோட்டா நட்டம் உட்கார்ந்து இருக்காரு. தலையில அடிச்ச வலி வேற, அப்பப்ப தொட்டு பாத்துக்கிறாரு. பிறர்க்கென்னா முற்பகல் செய்யும் தமக்கென்னா பிற்பகல் தாமே வரும். அதுதான் இப்ப குமரவேலுக்கு நடந்துகிட்டு இருக்கு. மணி 7 ஆச்சு, எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே அப்படின்னு கட்டில குத்திட்டு எழுந்திருச்சு கதவு கிட்ட வந்து பார்த்துட்டு, எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே, எம்புட்டு நேரம் தான் இப்படியே அடைஞ்சு கிடக்கிறது, யாரையாவது கூப்பிடலாமா, இல்ல வேண்டாம் அது அவமானம் அப்படின்னு யோசிக்கிற குமரவேல் தலையில பயங்கரமா வலிக்க தலையை தடவிக்கிறாரு. அதே வேகத்தோட கதவை தட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் சக்திவேல் ரூம் விட்டு வெளியே வர்றாரு. பக்கத்து ரூம்ல என்னடா சத்தம் கேக்குதுன்னு கதவை திறக்க, அரசிதான் நினைச்சிட்டு மூஞ்சி மேல குத்துறதுக்கு முஷ்டி பிடிச்சிட்டு வர்றாரு குமரவேல். ஏய் ஏண்டா லூசு பையல, என்னடா பைத்தியக்காரத்தனமா பண்ற அப்படின்னு சக்திவேல் கேட்க, அப்படியே மெல்ல மெல்ல கையை கீழே இறக்கிட்டு திருன்னு முழிக்கிறாரு குமரவேல். உற்றிருந்தா என் மூக்க உடைச்சிருப்ப போலையே அப்படின்னு சக்திவேல் சொல்ல, அப்படின்னு முழிக்கிற குமரவேல் தலையை தடவிக்கிட்டு, அப்பா அது வந்துங்கிறாரு. என்ன அது, என்னடா உளர்ற, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சக்திவேல் கேட்க, அது வந்துப்பா அப்படின்னு அவரு சொல்ல, யாரா உன்னை ரூம்ல வச்சு பூட்டினது அப்படின்னு சக்திவேல் கேட்க, திருன்னு முழிக்கிறாரு. என்னடா திருன்னு முழிச்சிட்டு இருக்கிற, உன்னதான் கேக்குறேன் அப்படின்னு சக்திவேல் கேட்க, அப்பா அப்படின்னு கூப்பிட்டு இருக்காரு குமரவேல். என்ன லொப்பா அப்படின்னு சக்திவேல் கேட்டுட்டு இருக்க, அங்க வந்து நிக்கிற அரசியை பார்த்து அப்படியே திகைச்சு போய் நிக்கிறாரு. இவதான்ப்பா என்ன உள்ள வச்சு பூட்டினா அப்படின்னு குமரவேல் சொல்ல, ஷோ ஞாபகம் மருதியா பூட்டிட்டேங்க, வாசல்ல தண்ணி தெளிக்கும் போதுதான் நீங்க உள்ள இருக்கீங்கன்னு ஞாபகமே வந்தது, அதான் நான் பக்கெட்டோட ஓடி வந்துட்டேங்க அப்படின்னு கையில இருக்க பக்கெட்டை மொத்துற மாதிரி தூக்கி காமிக்கிறாங்க அரசி. ஐயோ இப்படி அப்பட்டமா புழுகிறாளேன்னு குமரவேல் திகைச்சு போய் பார்க்க, 10 நிமிஷம் இருக்குமா நான் போய், அதுக்குள்ள நீங்க பயந்துட்டீங்களாக்கும் அப்படின்னு அரசி கேட்க, பாப்பா அப்படின்னு அவர் தந்தி அடிச்சிட்டு இருக்கு. என்னங்க முகம்லாம் இப்படி வேர்த்து கிடக்கு அப்படின்னு அரசி கேட்க, 10 நிமிஷமா அப்படின்னு கத்துறாரு குமரவேல். ஆமாங்க, நான் போய் அவ்வளவு நேரம் தானேங்க ஆகுது, வீட்டுக்குள்ள தானேங்க இருக்கீங்க, அதுக்குள்ள என்ன பயம் உங்களுக்கு, இம்பட்டு பயந்தாங்கொல்லியா இருக்கிய அப்படின்னு குமரவேலை கேவலமா கழுவி ஊத்திக்கிட்டே சக்திவேலை ஓர பார்வை பாக்குறாங்க அரசி. தள்ளுங்க அப்படின்னு அவங்க உள்ளர போயிட, அரசி அள்ளி வீசின பொய்ங்கல்ல அப்படியே திகைச்சு போய் நிக்கிற குமரவேல், அப்பா அவ அப்படிங்கிறவர் தலையை தடவிக்கிட்டே ரூம்குள்ள போறாரு. என்னடா நடக்குதுங்கன்னு மீசையை தடவிட்டுக்கிட்டே யோசிச்சுட்டு கீழே போறாரு சக்திவேல். டைனிங் டேபிள்ல கோமதி, மயிலு, சுகன்யா 3 பேரும் ஆளுக்கு ஒரு சமையல் வேலைக்கு தயாராயிட்டு இருக்காங்க. அத்தாச்சி என்ன சமைக்க போறோம் அப்படின்னு சுகன்யா கேட்க, சமைக்கவே முடியல, அதுக்காக எல்லாரையும் பட்டினி போட முடியாதுல்ல, சமைச்சுதானே ஆகணும் அப்படின்னு தக்காளிக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அத்தை நான் வேணா சமைக்கவா அப்படின்னு ஆர்வக்கோளாறு மயிலு கேட்க, ஏய் கொஞ்ச நேரம் சும்மா தான் இரேண்டி, எதுக்கு இப்ப ஏதாவது வேலை செய்யணும்னு பறந்துகிட்டே இருக்கேன்னு தெரியல அப்படின்னு கோமதி சொல்ல, அத்தாச்சி மீனா ராஜி எங்க ஆளைய காணோம் அப்படின்னு சுகன்யா பிட்ட போட, எங்கேயாவது உட்காந்து குசு குசுன்னு பேசிட்டு இருப்பாளுங்க அப்படின்னு கோமதி சொல்ல, கிணறு வெட்ட பூதம் கிளம்புன கதையா, செந்தில் தம்பி வேலை விஷயமா பேசும்போது திடீர்னு உண்மையெல்லாம் வெளியே வருது, நாளைக்கே மீனாவும் தம்பியும் வேலை இப்படிதான் கிடைச்சது, பணம் இப்படிதான் ஏற்பாடு பண்ணணும்னு புதுசா ஒரு கதையை சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு மயிலு சொல்ல,
இவளுக்கு அவங்க 2 பேர் மேலே என்ன கடுப்பு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சுகன்யா. ஆனாலும் ஒரு நல்ல அப்பா இல்லைன்னு சொன்னா யாரால தான் தாங்க முடியும் அப்படின்னு அணிஞ்சிட்டு இருக்க சாம்பல ஊதி நெருப்பாக்க முயற்சி பண்றாங்க மயிலு. ஏய் வேலையை பாரு, வெந்த புள்ள வேலை பாய்ச்சுற மாதிரி பேசாத அப்படின்னு கோமதி சொல்ல நக்கலா ஒரு பக்கமா முகத்தை திருப்பி காட்டிட்டு உட்கார்ந்துருக்காங்க சுகன்யா. ஐயோ அத்தை, உங்களை கஷ்டப்படுத்தணும்ல நான் பேசல, நான் ஏதோ என் வருத்தத்தை சொல்லி புலம்பிக்கிட்டேன் அப்படின்னு மயிலு சொல்ல, மயிலு நீங்க உண்மையிலேயே அப்பாவியா இல்ல அப்பாவி மாதிரி நடிக்கிறீங்களான்னு கேட்க தோணுது நமக்கு. கோமதி நிமிர்ந்து அந்த பக்கம் பார்க்க, அத்தாச்சி எதுக்கு ரூமையே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சுகன்யா கேட்க, இல்ல அவர் எழுந்துட்டாரான்னு பாக்குறேன் அப்படின்னு கோமதி சொல்ல, அண்ணன் தினமும் 5 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சிருவாரு, ஒரு நாள் தூங்கட்டுமேங்கிறாங்க சுகன்யா. அப்போ மீனா அங்க வர கோமதி ஒரு பார்வை பார்த்துட்டு எந்த சலனமும் இல்லாம மறுபடியும் காய வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. மயில மட்டும் ஏதோ பேச வர்றாங்க, ஆனா காத்து மட்டும்தான் வருது. மீனா ஒரு சேரை இழுத்து போட்டு சுகன்யா பக்கத்துல உட்காடுறாங்க. கோமதியோட கையில ஸ்பீடு அதிகமாகுது. மறுபடியும் என் மேல கோவமா இருக்கீங்களா? என்கிட்ட பேச மாட்டீங்களா? சொல்லுங்க அத்தை, பேச மாட்டீங்களா அப்படின்னு மீனா கேட்க, ராஜி எங்கங்கிறாங்க கோமதி. அவ குளிச்சிட்டு இருக்கான்னு மீனா சொல்ல, காஃபி போட்டு தரவாங்கிறாங்க. வேணாம் அத்தை, நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்ல, செந்தில் எங்கன்னு கேக்குறாங்க கோமதி. அவரு வாக்கிங் போயிருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல, பெத்த அப்பாவை வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு வாக்கிங் போயிருக்கானா? ஏம்மா நீயே சொல்லு, அவன் பேசுனதெல்லாம் சரியா? யாரு என்ன பேசினாலும் பதிலுக்கு பதில் பேசுற மனுஷன் நேத்து வாய் அடிச்சு போய் நின்னுட்டாரு. ராத்திரி முழுக்க நான் நல்ல அப்பாவா இல்லையான்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அவர் தூங்கும் போது மணி என்ன தெரியுமா? 4 மணி. 4 மணி வரலும் புலம்பிக்கிட்டே இருந்தாரு அப்படின்னு கோமதி சொல்ல, அவர் பேசினது தப்புதான் அத்தை அப்படின்னு மீனா சொல்ல, சாதாரண தப்பு இல்ல, பெரிய தப்பு. ஆனாலும் உன் புருஷனுக்கு இம்புட்டு வன்மம்லாம் இருக்க கூடாதுடி அப்படின்னு சம்பந்தம் இல்லாதவங்கள சொல்ற மாதிரி கோமதி சொல்ல, இருங்க, இம்புட்டு நாளா உங்க மகனா இருந்தவரு இப்ப மட்டும் எப்படி ஏன் புருஷன் ஆனாரு? ஏதாவது நல்லது பண்ணினா மட்டும் ஏன் புள்ளன்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆட வேண்டியது, ஏதாவது தப்பு பண்ணிட்டாருன்னா உடனே எங்கிட்ட ஏன் புருஷன்னு தள்ளி விட்டுற வேண்டியது. நல்லா இருக்கே உங்க நியாயம் அப்படின்னு மீனா சொல்ல, கதையை அப்படி ஏன் பக்கம் திருப்பி விடுறியா? நடந்த மொத்த பஞ்சாயத்துலயும் அவனை ஓன் புருஷன்னு சொன்னதுதான் உனக்கு தப்பா தெரியுதா அப்படின்னு கோமதி கேட்க, அப்படிலாம் இல்ல அப்படின்னு மீனா சொல்ல, எதுவும் பேசாத அப்படின்னு கோமதி சிடுசிடுக்கிறாங்க. ஏன் மீனா, தம்பி பண்ணது தப்புன்னு எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கலாம்ல அப்படின்னு மயிலு கேட்க, அப்படின்னு தலையாடுறாங்க மீனா. இதோ பாரு, இதுதான் கடைசி, இதுக்கு மேலே அவர்கிட்ட இது மாதிரி எல்லாம் பேசலாங்கிற நினைப்பு வந்துச்சு அப்புறம் நான் ஒரு மனுஷியா இருக்க மாட்டேன்னு கையில இருக்க கத்திய காட்டி மிரட்டுறாங்க கோமதி. நல்ல என்ஜாய்மெண்டா போயிட்டு இருக்குன்னு ரசிச்சிட்டு இருக்காங்க சுகன்யா. பாண்டியன் எழுந்து உட்காந்து கொட்டாவி விட்டுட்டு இருக்காரு. கோமதின்னு கூப்பிட உடனே திடுக்குன்னு கை வேலையை விட்டுட்டு நிமிர்றாங்க கோமதி. மறுபடியும் கோமதின்னு கூப்பிட, இதோ வந்துட்டேங்க அப்படின்னு கோமதி ஓடிடுறாங்க. மயிலு மீனாவை சங்கடமா பார்க்க மீனா எழுந்து கிச்சனுக்கு போயிடுறாங்க. உள்ளர வர்ற கோமதி, ஏங்க காஃபி எடுத்துட்டு வரட்டுமாங்க அப்படின்னு கேட்க, காஃபி எல்லாம் வேண்டாம், நான் குளிச்சுட்டு வர்றேன், கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாங்கிறாரு. எங்கன்னு கோமதி கேட்க, எங்க என்னன்னு சொன்னாதான் வருவியா அப்படின்னு அவர் கேட்க, அதெல்லாம் இல்ல, காலங்காத்தால கூப்பிடுறீங்களே கடைக்கெல்லாம் போக வேணாமான்னு கேக்குறாங்க கோமதி. கடைக்கு போற விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேனா அப்படின்னு அவர் சொல்ல, ஏங்க குழலி சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போக வேண்டாமா அப்படின்னு கோமதி கேட்க, அதுக்கு நம்ம வீட்டுல இருந்து வேற யாரையாவது அனுப்பிவிடு அப்படிங்கிற பாண்டியன் வேற பக்கமா திரும்பிக்க, நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கோமதி கேட்க, பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு பாண்டியன் பதிலுக்கு கேள்வி கேட்கிறாரு. அதில் நேற்று எதுக்குங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு கோமதி கேட்க, வெளியே போலாம்னு சொன்னா நீ என்னத்தடி கேட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இல்லை எங்கன்னு சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாங்க கோமதி. மனசு சரியில்லடி, கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு நினைச்சேன், வர்றியா இல்லையான்னு பாண்டியன் கேட்க, உடனே பளிச்சுன்னு முகம் மலர, பறேங்க சாயங்காலம் போலாமாங்கிறாங்க கோமதி. ஷோ அப்படின்னு மண்டையை சொரிஞ்சிக்கிற பாண்டியன், வரவே வேணாம், நானே போயிட்டு வந்துடுறேன் விடு அப்படின்னு அவர் எழுந்திருக்க போக, இல்ல நான் வர்றேன் போலாங்கிறாங்க. என்ன சொன்னாலும் 150 கேள்வி கேட்டு மனுஷன் உயிரை எடுக்க வேண்டியது. சரி சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு பாண்டியன் எழுந்து வெளியே வர, கிச்சன்ல இருந்து வெளியே வர்ற மீனா, மாமா காஃபி இந்தாங்க நீட்டுறாங்க. இல்லப்பா வேணாம் அப்படின்னு 2 எட்டு போறவரு, மீனா நான் கோவப்பட்டு காஃபியை வேணான்னு சொன்னேன்னு நினைச்சுக்காதம்மா, எனக்கு ஓ மேலெல்லாம் கோவம் கிடையாது அப்படிங்கிறவரு திரும்பி நடக்க, குழலி சொந்தக்காரங்க சைட்ல ஒரு கல்யாணம் இருக்கு, போக முடியாது, நீ போயிட்டு வந்துருங்கிறாங்க. நானா தனியாவா அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்க, அத்தை நான் போயிட்டு வருவா அப்படின்னு மயிலு கேட்டுட்டு இருக்க, அதை சட்டையே பண்ணாம, குழலி வருவா, அவ கூட போயிட்டு வா அப்படின்னு கோமதி சொல்ல,
ஐயோ ஆத்தி அவங்களா, மீனாவே போகட்டும் அப்படின்னு மயிலு தனக்குள்ளேயே சமாதானப்படுத்திக்கிறாங்க. எந்த ஊர்ல கல்யாணம், யாருக்கு கல்யாணம், நான் இப்ப குழலி அண்ணி வீட்டுக்கு போகணுமா இல்ல அவங்க இங்க வருவாங்களா அப்படின்னு கோமதி கிட்ட மீனா கேட்க, இதோ பாரு நீயே குழலி கிட்ட போன் பண்ணி பேசு, அவ எல்லாத்தையும் சொல்லுவா அப்படின்னு பட்டும் படாம கோமதி சொல்ல, அப்படின்னு மீனா தலையாட்ட, ஐயோ இதுங்களெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க சுகன்யா. உங்க மாமா கோவிலுக்கு கூப்பிட்டு இருக்காரு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற கோமதி, சுகன்யா நீ சமையலை பார்த்துக்கோங்கிறாங்க. சரிங்க அத்தாச்சி அப்படின்னு அவங்க தலையாட்ட, ஏய் அப்படின்னு மயில கூப்பிட, சொல்லுங்க அத்த அப்படின்னு மயிலு கேட்க, இதோ பாரு மயிலு நீ எந்த வேலையும் பார்க்காத, பேசாம ரெஸ்ட் எடு புரியுதா அப்படின்னு சொல்ல, சரிங்க அத்த அப்படின்னு மயிலும் தலையாட்ட, அப்படின்னு கோமதி திரும்பி உள்ளர போறாங்க. பெருசா எதிர்பார்த்தா எல்லாம் புஷ்ன்னு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு விரக்தியோட உள்ளர திரும்புறாங்க சுகன்யா. செந்திலும் கதிரும் வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்க வர்ற பாண்டியன் வண்டியோட சீட்டை தட்டிட்டு அன்பார பிடிக்க, ஏங்க அப்படின்னு கோமதி கூப்பிட நிமிந்து பாக்குறாரு. இதுலயா போறோம் அப்படின்னு கோமதி கேட்க, பின்ன வேற எந்த வண்டியில போறது, இதுலதான் போகணுங்கிறாரு பாண்டியன். இதுல எல்லாம் உட்கார்ந்து என்னால வர முடியாதுங்க, பெரிய வண்டி எடுத்துட்டு போலாம் அப்படின்னு கோமதி சொல்ல, சாவி எங்கன்னு அந்த துரைக்கிட்ட கேளு அப்படின்னு பாண்டியன் திரும்பிக்க, ஏன் வண்டியில வேணா போறீங்களான்னு கேக்குறாரு கதிர். ஐய என்னால ஸ்டூல் எல்லாம் போட்டு ஏற முடியாதுப்பா அப்படிங்கிற கோமதி வேற பக்கம் முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டு, வண்டி சாவி எங்கடான்னு கையை நீட்டுறாங்க. செந்தில் பாக்கெட்ல இருந்து வண்டி சாவி எடுக்க வெடுக்குன்னு புடிங்கிறாங்க கோமதி. இந்தாங்கன்னு பாண்டியன் கிட்ட கொடுக்க அவரு வண்டி கிட்ட வாங்கிட்டு போறாரு. எங்க போறீங்கன்னு செந்தில் கேட்க, நாங்க எங்க போனா உனக்கு என்னடா, நீங்க போற இடம் வர்ற இடம் பாக்குற வேலை என்னென்னமோ செய்றீங்களே அதையெல்லாம் எங்க கிட்ட சொல்லிட்டா செய்றீங்க அப்படின்னு கோமதி புரிஞ்சு தள்ள, அண்ணே தேவையானே உனக்கு அப்படிங்கிற மாதிரி கதிர் பாக்குறாரு. பாண்டியன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி யூடர்ன் போட்டு வந்து நிறுத்த முன்னாடி ஏறி உட்கார்ற கோமதி, கோயிலுக்கு போறோன்னு சைகையாலேயே சொல்றாங்க. சரின்ற மாதிரி லைட்டான சிரிப்போட கதிர் தலையாட்டுறாரு. ஏண்டா அம்மாவால கொஞ்ச நேரம் கூட கோவமா இருக்க முடியாதுல்ல அப்படின்னு செந்தில் கேட்க, நம்ம அம்மான்னு இல்லைன்னு எந்த அம்மாவா இருந்தாலும் பிள்ளைங்க மேல ரொம்ப நேரம் கோவமா இருக்க முடியாது அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க, பாண்டியனும் கோமதியும் கோவிலுக்கு வர்றாங்க. முன்னாடி வர்ற கோமதி திரும்பி பார்த்துட்டு பாண்டியன் பின்னாடி வர்றதை பார்த்து நிக்கிறாங்க. என்னங்க எப்போ விறுவிறுன்னு நடப்பீங்க, இன்னைக்கு என்னடானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, சரி வா அப்படின்னு ரெண்டு பேரும் நடக்க கோமதி தான் ஒரு ஸ்டெப் முன்னாடி நடக்கிறாங்க. எதிரில் வர்ற ஒரு லேடி அவங்க முன்னாடி நின்று, என்ன புருஷனும் பொண்டாட்டியும் ஜோடியா கோவிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஏன் இதெல்லாம் ஒரு கேள்வியா, புருஷனும் பொண்டாட்டியும் கோவிலுக்கு வரக்கூடாதா அப்படின்னு கோமதி கேட்க, சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு அவங்க இந்த பக்கமா போயிட, சும்மா கேட்டேன், ஐயோ எங்க போனாலும் ஊர்க்காரங்க கண்ணு வைக்கிறாங்க, அதனாலதான் வீட்டுல இவ்வளோ பிரச்சனை, வாங்க அப்படின்னு அம்பாள் சன்னதிக்கு வர்றாங்க. பாண்டியன் செந்திலுக்காக அர்ச்சனை பண்ண வந்த அதே கோவில் தான். சாமியை கும்பிட்டு ரெண்டு பேரும் தீபாராதனை எடுத்துக்க, வாங்க போய் பிரகாரம் சுத்திட்டு வரலாங்கிறாங்க கோமதி. சாமியை கும்பிட்டுட்டு வந்தோம். பாண்டியன் அப்படி இறுக்கமா உட்கார்ந்துருக்க, என்னங்க இன்னும் நடந்ததையே யோசிச்சுட்டு இருக்கீங்களா, அறியாத புள்ள ஏதோ தெரியாம பேசிட்டான் அப்படின்னு கோமதி சொல்ல, ஏய் அரியா பிள்ளையா, அரியா பிள்ளை, அவன் அரியா பிள்ளையாடி, அவன் வேற என்ன சொல்லியிருந்தாலும் கவலைப்பட்டிருக்க மாட்டேன், அவன் என்னை பார்த்து நல்ல அப்ப இல்லைன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இதோ பாருங்க கோவத்துல ஏதோ அப்படி பேசிட்டான், அதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாதுங்க அப்படின்னு கோமதி சொல்ல, ஏய் அவன் கோவத்துல எல்லாம் பேசிடுடி, ரொம்ப நாளா மனசுலயே வச்சுட்டு இருந்திருக்கிறான், அதைத்தான் இப்ப பேசி இருக்கிறான். ஏன் கோமதி அவனை வளர்த்த ஆளாக்குறதுக்கு நாம எம்பிட்டு கஷ்டப்பட்டிருப்போம் அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஏங்க கூட இருந்து நான் பார்த்துக்கிட்டு தானேங்க இருந்தேன், எனக்கு தெரியாதா என்னங்கிறாங்க, நல்ல பள்ளிக்கூடம் நல்ல காலேஜ்னு அவனை உத்து உத்து பார்த்து தானே படிக்க வச்சோம். ஏன் கோமதி நம்ம தகுதிக்கு மீறி நல்லா செலவழிச்சு தானே அவனை வளர்த்த ஆளாக்கணும், இப்ப பாத்தியா எல்லாத்தையும் கடைசியில மறந்துட்டு நாம ஒண்ணுமே செய்யாத மாதிரி நல்ல அப்ப இல்ல அப்படின்னு ஆரம்பிச்சு பேச முடியாம கலங்கி போய் உட்கார்ந்துக்கிறாரு பாண்டியன். அவன் எதையும் மறக்க மாட்டாங்க, நீங்க படிக்க வச்சதுனாலதான் அவனுக்கு வேலைக்கு போக முடியும்னு நல்லா தெரியும், அவன் இப்போதைய கோவத்தை தாங்க உங்க மேல காட்டுறான் அப்படின்னு கோமதி சொல்ல, கோமதி கோவத்தை காட்டுறது வேற, வார்த்தையை விடுறது வேற, அவன் கோவப்படுற மாதிரி எப்பயாவது நடந்துகிட்டோமாடி அவங்கிட்ட சொல்லு, என் தலை விதி, என் தலையில எழுதின எழுத்து, எனக்கு அம்மா இல்ல அப்பா இல்ல சொந்த பந்தம்னு இல்ல, ஏன் கூட்டாளிங்க கூட இல்ல, இது எல்லாமே என் குடும்பம்னு நினைச்சுதானே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இப்ப வரைக்கும் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணினது எல்லாமே பிள்ளைங்களுக்காக தானே, நீ கேட்டில்ல இப்ப கடைசியில என்ன சொல்லிட்டு வந்து நிக்கிறான், நீங்க நல்ல அப்பா இல்ல, நீங்க எனக்கு எதுவுமே செய்யல, கொடுமை இது அப்படின்னு பாண்டியன் புலம்பிட்டு இருக்க, ஏங்க என்னங்க உங்களை இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குங்க அப்படின்னு கோமதி சொல்ல, உனக்கு சங்கடமா இருக்குங்கிறதுக்காக எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்க முடியுமா, அவன் என்னமோ சொல்றான்
அவனுக்கு நான் பணமே கொடுக்கலங்கிற விஷயத்த பெரிய புகார் மாதிரி வைக்கிறான். இல்ல சம்பாதிக்கிறது மொத்தத்தையும் யாருக்கும் கொடுக்காம நான் மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்கேனாக்கும். கட்டு கட்டா அடிக்கி கட்டில் மேல போட்டு அதுக்கு மேல நான் படுத்திருக்கிறேனா? வேலைக்கு சாப்பாடு துணிமணின்னு எல்லா விஷயத்தையும் உத்து உத்து பார்த்து தானே நான் செஞ்சிட்டு இருக்கேன். இப்படி செஞ்சாலும் பத்தலன்னா நான் என்னடி பண்ண முடியும்? ஊர் உலகத்துல இவன் வயசு பசங்க என்னென்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு போய் பார்க்க சொல்லு. பிள்ளைங்க தலையில அவ்வளவு பாரத்தை தூக்கி வச்சு விட்டுருப்பாங்க. குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் குடும்பத்தை நீ தான் பாத்துக்கணும், நீ தான் சம்பாதிக்கணும், தங்கச்சிங்களுக்கு நீ தான் கல்யாணம் பண்ணணும்னு இந்த மாதிரி 500 பாரத்தை தூக்கி தலையில வச்சு விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு குடும்ப பாரத்தை அவன் தலையில தூக்கி வச்சிருக்க மாடி. இப்ப வரைக்கும் அவனை ராஜா மாதிரி தான் வாழ வச்சிருக்கோம். என்னதான் ராஜா மாதிரி பார்த்து வாழ வச்சாலும் என்னைய ஒரு நல்ல அப்பா இல்ல அப்படின்னுட்டான். என்னடி அவன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, என்னங்க நீங்க, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க, ஏதோ ஒரு 4 காசு கையில இருக்கணும்னு ஆசைப்படுவான்ல அப்படின்னு கோமதி கேட்க, ஏய் நான் என்ன கொடுக்க மாட்டேன், நான் சொல்றேன். மீனாவை எங்கேயாவது கூட்டிட்டு போகணும்னா அந்த பிள்ளைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னா என்கிட்ட காசு கேளுடான்னு 1000 தடவை சொல்லியிருக்கேன். அவன் என்கிட்ட காசு கேட்கலன்னா நான் என்ன கோமதி பண்ண முடியும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஏங்க அது எப்படிங்க கேட்பான்? அப்படி ஒவ்வொன்றுக்கும் வந்து கேட்டுட்டு இருக்க முடியாதுல்ல அப்படின்னு கோமதி கிட்டே சொல்ல, அப்பன் தாண்டி கேட்குறேன், அப்பங்கிட்ட பெத்த அப்பங்கிட்ட காசு கொடுன்னு கேட்கறதுல என்னடி இருக்கு? ஏய் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் இவன்? நான் சம்பாதிக்கிற காசை பூரா ஊதாரித்தனமா ஏதாவது செலவு பண்ணிட்டு இருக்கனா? சம்பாரிச்சு புள்ள குட்டிங்களுக்கு தானே போட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்காக தானே நான் சேகரிச்சு வைக்கிறேன். நான் சம்பாதிக்கிற காசு பூரா யாருக்குடி? நீ நானுமா வாரிக்கிட்டு போறோம்? எல்லாம் நம்ம புள்ள குட்டிங்களுக்கு தானே. போறப்ப பூராத்தையும் அள்ளிக்கிட்டு போறோமா என்ன அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஏங்க அந்த 10 லட்சத்தை நாம கொடுப்போன்னு எதிர்பார்த்திருப்பான், நாம கொடுக்கலங்கிறதுனால கோவம் வந்துருச்சோ அப்படின்னு கோமதி கேட்க, நீ வேற, அதை பத்தி அவன் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், என்ன யோசிச்சுட்டு இருக்கான், அவன் மனசுக்குள்ள பூந்தா பார்க்க முடியும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரி விடுங்க, இப்ப என்னதுக்கு அது அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. சரவணன் கோயிலுக்கு வந்து சுவாமிக்கு ஒரு கும்பிடு போட்டு அங்க இங்கன்னு தேடி பாக்குறாரு. ஒரு இடத்துல அவங்க அம்மாவும் அப்பாவும் உட்கார்ந்துருக்கதை பார்த்துட்டு அங்க வந்து நிமிந்து பாக்குறாரு பாண்டியன். கோமதியை நிமிந்து பார்த்துட்டு, டேய் நீ என்னடா பண்றீங்க அப்படின்னு கேட்க, இல்ல கதிருக்கு ஃபோன் பண்ண, நீங்க 2 பேரும் கோவிலுக்கு வந்திருக்கிறதா சொன்னான் அப்படின்னு சரவணன் சொல்ல, இது எப்படி அவங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி பாண்டியன் பார்க்க, ஐயோ இவன் வந்து இப்படி போட்டு உடைச்சிட்டானே அப்படின்னு கோமதி தலையை குனிறாங்க. ஏண்டி உன் அருமை புத்திரன்கிட்ட எங்க போறோம், என்ன செய்யறோம், எங்க இருக்கோன்னு தெளிவா சொல்லிட்டு தான் வந்திருக்கியா அப்படின்னு பாண்டியன் கேட்க, கொஞ்சம் அசடு வழிஞ்சு உட்கார்ந்துருக்காங்க கோமதி. அப்படியே சரவணனும் மெல்ல பக்கத்துல உட்கார்ந்து, அப்பா அப்படின்னு அவரோட காலில் கைய வச்சுட்டு, நீங்க நல்லா இருக்கீங்கல்லன்னு கேக்குறாரு. ஏண்டான்னு அவர் கேட்க, இல்லப்பா நேத்துல இருந்து நீங்க ஒரு மாதிரியாவே இருந்தீங்க, காலையில இருந்து நீங்க வீட்லயும் யார்கிட்டையும் பேசவே இல்ல, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல அப்படின்னு சரவணன் கேட்க, எனக்கு என்னடா நான் நல்லா தான் இருக்கேன். டேய் என் வாழ்க்கையில இந்த மாதிரி 1000 விஷயத்த பார்த்த வேண்டாம் உங்க அப்பன் விடுறாங்கிறாரு பாண்டியன். இல்லடா வேற யாராவது பேசியிருந்தா இவர் தாங்கி இருப்பாரு, பிள்ளைங்க ஒரு சொல்லு சொன்னா இவரால தாங்கிக்க முடியாதுடா அப்படின்னு கோமதி சொல்ல, அப்பா நீங்க இன்னைக்கு கடைக்கு வர வேண்டாம்ப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல, ஏண்டா கடையில என் முகத்தை பார்க்க உனக்கு பிடிக்கலையோ அப்படின்னு பாண்டியன் குதர்க்கமா கேட்கிறாரு. ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லப்பா, நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க, நைட்டு நீங்க தூங்குனீங்களா இல்லையான்னு கூட தெரியல, வீட்டுக்கு போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்கப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல, நம்மளுக்கு ரெஸ்ட் வேணாம் ஒன்றும் வேணாம்டா, டேய் நீ கடைக்கு போடா, நான் உங்க அம்மாவை வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா கடைக்கு வரேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பா நான் மாமா தாத்தா எல்லாரும் இருக்கோம்லப்பா, நாங்க கடையை பார்த்துக்கிறோம், இன்னைக்கு ஒரு நாள் வீட்டில இருந்து ரெஸ்ட் எடுங்கப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல, டேய் போடா நீ கடைக்கு போ, நான் உங்க அம்மாவை விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பா அப்படின்னு சரவணன் மறுபடியும் கூப்பிட, போ நான் பாத்துக்கிறேன் நீ போங்கிறாங்க கோமதி. அப்படின்னு தலையாட்டிட்டு எழுந்திருக்கிறாரு சரவணன். எழுந்திருக்கிற சரவணன் அப்பா ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கிருந்து போயிட, இவன் தாண்டி புள்ள, ஒரு வார்த்தை என்னை எதிர்த்து பேச மாட்டான், நான் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டுக்குவான், இந்த புத்தி ஏண்டி மற்றவங்களுக்கெல்லாம் வரமாட்டேங்குது அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஏங்க அப்படிங்கிறாங்க கோமதி, எல்லாருக்கும் நல்லது செஞ்சுட்டு இவன் செந்திலுக்கு மட்டும் நான் துரோகம் பண்ணிட்டேனாடி அப்படின்னு கேட்க, ஏங்க எல்லாம் நம்ம பிள்ளைங்க தானே, அவங்களும் போக போக புரிஞ்சுக்குவாங்க விடுங்கன்னு கோமதி சொல்ல, என்னமோ என்னத்த புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாண்டியன் சலிச்சுக்கிறாரு. கதிர் வீட்டுக்குள்ள இருந்து வந்து வண்டியை சாவி போட்டுட்டு, அரசி எதிர் வீட்டுல இருந்து வர்றாங்க. ஒரு தங்கச்சியை பார்த்து அப்படியே நிக்க, அவங்க அண்ணனை பார்த்துட்டு அப்படியே நின்று இருக்காங்க. இவரு அரசின்னு கூப்பிட அவங்க அண்ணன்னு கூப்பிட்டுட்டு இருக்க, பின்னாடி குமரவேல் வர்றாரு. 2 பேரையும் பார்த்துட்டு ஏய் அப்படின்னு கத்த நடந்துட்டு இருக்க அரசி அப்படியே நின்னுறாங்க. என்னடி நினைச்சிட்டு இருக்க, என்ன பெரிய இவளா நீ அப்படின்னு கத்த,
டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு கதிர். இங்க பாருங்க, என்ன பேசுறதா இருந்தாலும் உள்ளர போய் பேசலாம் அப்படின்னு அரசி சொல்ல, ஏய் நான் இங்க நின்னுதான் பேசுவேன் அப்படின்னு கதிரை பார்த்து கத்துறாரு. என்ன உன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன் இஷ்டத்துக்கு ஆடணும்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு குமரவேல் கத்த, உள்ளர வாங்கன்னு அவர் கைய பிடிக்கிறாங்க அரசி. ஏய் இவன் முன்னாடி திட்டு வாங்குறது அவமானமா இருக்கா உனக்கு? முன்னாடி திமிர் உனக்கு? அப்படியே ஓங்கி ஒண்ணு வச்சனா அப்படின்னு அடிக்கிறதுக்கு கைய ஓங்க ஏன்னு கத்திடுறாரு கதிர். பயங்கரமா கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒத்த விரல நீட்டி மிரட்டி போடான்னு காமிக்கிறாரு. அங்க இருந்து ரியாக்ஷன் வருது. இங்க கைய ஓங்குனா அங்க ரியாக்ஷனா? தங்கச்சி பாசமா? கை ஓங்குனதுக்கே உனக்கு அம்புட்டு கோவம் வருது? தூக்கி போட்டு மிதிச்சா என்னடா பண்ணுவ? என்னடி பண்ணுவான் அப்படின்னு கேட்டுக்கிட்டே அரசியோட கழுத்து நெரிச்சு அப்படியே தூக்க பாக்குறாரு குமரவேல். ஏய் விடு, என்ன பண்ணிட்டு இருக்க? விடு அப்படின்னு அரசி கத்திட்டு இருக்க. கதிர் வேகமா ஓடி போய் குமரவேலோட சட்டைய கொத்தா பிடிச்சு தள்ளுறாரு. அண்ணே வேண்டானே வேண்டானே விடுன்னு வேண்டானேன்னு அரசி கத்திட்டு இருக்க. ஏய் என்னடா பண்ணுவ? கையடுறா, சட்டையில இருந்து கையடுறா அப்படின்னு குமரவேல் கத்திட்டு இருக்க. டேய் நானும் பிரச்சனை வேணான்னு ஒதுங்கி போயிட்டு இருக்கேன், அரை விடுவேன் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். என் தங்கச்சி மேல கை வைப்பியா அப்படின்னு கதிர் கத்த. அப்படிதான்டா வைப்பேன், அப்படிதான்டா அறைவேன் அப்படின்னு குமரவேலும் கத்த. ரெண்டு பேரும் பயங்கர வெறியா ஒருத்தர் சட்டையை ஒருத்தர் புடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. குமரவேல தள்ளி பலார்னு ரெண்டு அறை விடுறாரு கதிர். அப்ப பாட்டி அங்க ஓடி வந்து, டேய் வேணாண்டா வேணாண்டா விடுங்கடா விடுங்கடான்னு சொல்ல கதிர் அரிசி கைய உதறிட்டு போக பாக்குறாரு. விட்ரா, வாடா வாடா பாத்துக்கிறேன் அப்படின்னு குமரவேல் கொக்கரிச்சிட்டு இருக்க. என்னடா நடக்குதுங்க? ஏன்டா அப்படி ரெண்டு பேரும் அடிச்சிட்டு சாகுறீங்கன்னு கேக்குறாங்க பாட்டி. இவனை நான் இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு கதிர் கத்த. கதிரோட கைய விடாம பிடிச்சிட்டு இருக்காங்க அரசி. முதல்ல நீ என்னை தொட்டு பாருடா வாடா அப்படின்னு குமரவேல் தாண்டிட்டு இருக்க. குமரவேல தள்ளி விட்டுட்டு, டேய் இருங்கடா அம்மாடி இந்த பாரு நீ உள்ள போன்னு சொல்றேன் இல்ல போ அப்படின்னு அரசி கிட்ட சொல்ல. அரசி அவங்க அண்ணனை பாத்துக்கிட்டே போறாங்க. டேய் ஏன்டா எதுக்குடா இப்ப தேவையில்லாம ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு பாட்டி கேட்க. என் கண்ணு முன்னாடியே அரசியை அடிக்க போறான், பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா அப்படின்னு கதிர் கேட்க. டேய் நீ இப்ப எதுக்கு அவளை அடிக்க போன அப்படின்னு குமரவேலை பார்த்து கேட்க. அவ பண்ணின வேலை அப்படி அப்பத்தா அப்படின்னு குமரவேல் கத்த. அப்பத்தா அரசி மேல எந்த தப்பும் இல்ல, இந்த பொறுக்கிதான் அப்படின்னு கதிர ஆரம்பிக்க. டேய் பல்ல உடைச்சிருவேன் மறுபடியும் பொறுக்கி என்னன்னா அப்படின்னு குமரவேல் கத்த. டேய் சொல்றேன்ல அமைதியா இருங்கடான்னு பாட்டி கத்த. சி வாய் மூடு அப்படின்னு கதிரும் திட்டுறாரு. இங்க பாரு, என்ன வேணாலும் அவ பண்ணியிருக்கட்டும், அதுக்காக கட்டின பொண்டாட்டிய கை நீட்டி அடிச்சிருவியா அப்படின்னு பாட்டி கேட்க. அப்பத்தா நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு குமரவேல் சொல்ல. நீ ஒன்னும் சொல்ல வேணாம் வாய் மூடு அப்படிங்கிற பாட்டி அதே போட. இங்க பாருப்பா இங்க பாரு, இவன் ஏதோ கோவத்துல கைய ஓங்கிட்டான்பா, இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காம நான் பாத்துக்கிறேன்னு கதிர்கிட்ட சொல்றாங்க. அப்பத்தா என்ன இவங்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு குமரவேல் கத்த. டேய் என்னடா என்ன ஓவரா பேசிட்டு இருக்க அப்படின்னு கதிரும் எகிற. டேய் வாய மூடுன்னு சொல்றேன்ல அப்படின்னு குமரவேலை மிரட்டிட்டு இருக்காங்க பாட்டி. கோவம் வந்தா கைய ஓங்குவானா? இப்ப எனக்கு இவன் மேல கோவம் வருது, என்ன வேணா பண்ணட்டுமா? அவன் கை கால உடைக்கட்டுமான்னு கேக்குறாரு கதிரு. வாடா மேல கை வச்சு பாடுற சாவடிச்சிடுறேன் அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்க. பாட்டி பட்டு 4 அடி விட்டுறாங்க. டேய் சொன்னா கேட்க மாட்டியா, வாய மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டேய் ஓவரா பேசிட்டு இருந்த நான் கொன்னுடுவேன்டான்னு கதிர் சொல்ல. கிழிச்சடா போடா அப்படின்னு குமரவேலும் சொல்ல. இங்க பாருப்பா நான் சொல்றது கேளுப்பா, இனிமே இந்த மாதிரிலாம் நடக்காது, நீ போப்பா போய்யா போ அப்படின்னு பாட்டி சொல்ல. அவ மேல நாங்க கோவமா தான் இருக்கோம், அதுக்காக எக்கேடோ கெட்டு போனலாம் விடமாட்டோம். இங்க இருக்கும்போது அவ மேல ஒரு சின்ன துரும்பு கூட பட்டதில்ல. உங்க வீட்லயும் அவ அப்படிதான் இருக்கணும். அதையும் மீறி இந்த பொறுக்கி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சான் அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்கும்போது ஏய் அப்படின்னு குமரவேல் கத்த. அவனை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி வைங்க அப்படின்னு கதிர் சொல்ல. அவன் ஒன்னும் பண்ண மாட்டான் நான் சொல்றேன்ல, போய்யா போங்கிறேன்ல போப்பா அப்படின்னு பாட்டி சொல்லி வைங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் திரும்ப. இவங்கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க, இவெல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்க. ஏய் வாயை மூடுறா, போடா உள்ளர போடா அப்படின்னு 4 சாத்து சாத்துறாங்க. அவன் அடிக்காம என்ன அடிக்கிறீங்க அப்பத்தா அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்க. போடா உள்ளர போ அப்படின்னு குமரவேலை வீட்டுக்குள்ள தள்ளி விடுறாங்க பாட்டி. அரிசி ஹாலில் நின்றுட்டு இருக்க. அப்பத்தா விடு அப்படின்னு பாட்டி கையை பிடிச்சி இழுத்துட்டு வர குமரவேல் திமிரிட்டு இருக்காரு. அப்பத்தா விடுன்னு சொல்றேன்ல, விடு அப்பத்தாங்க வெடுக்குன்னு உதறி விட்டுட்டு. டேய் என்னடா உன் பிரச்சனைன்னு கேக்குறாங்க பாட்டி. அப்பத்தா அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு குமரவேல் கேட்க. இதோ பாரு, இந்த திமிர் பேச்செல்லாம் பேசாத, பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிறதே தப்பு, அதுவும் தெருவுல வச்சு பண்ற. நாளை பின்ன நம்ம தெருவுல இறங்கி நடக்க முடியுமா? பாக்குறவங்கள உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு பாட்டி கேட்க. அவங்க ஏதோ ஒண்ணு நினைக்கட்டும், அத பத்தி எனக்கு எந்த கவலையுமே கிடையாது அப்படின்னு குமரவேல் சொல்ல. டேய்
என்னைக்கிடா நீ மத்தவங்கள பத்தி கவலைப்பட்டிருக்க? சரி, மத்தவங்க நினைக்கிறதெல்லாம் விடு. நீ கட்டிக்கிட்டு வந்தவ இவ உன்னை பத்தி என்னடா நினைப்பா அப்படின்னு பக்கத்துல நிக்கிற அரசிய பார்த்துட்டு சொல்றாங்க பாட்டி. குமரவேல் நான் தான் இவளை கட்டிட்டே வரலையேன்னு மௌத்த திருப்பிக்க, மொரடு ரவுடி இப்படிலாம் நினைக்க மாட்டாளா அப்படின்னு பாட்டி கேட்க, எல்லாத்துக்கும் என்னையே தப்பு சொன்னீங்கன்னா எப்படி அப்பத்தா? இவ என்னென்ன பண்ணா தெரியுமா உங்களுக்கு? ரூம் கதவை மூடி பூட்டிட்டா அப்படின்னு குமரவேல் கத்திட்டு இருக்க, இங்க என்னடா ஒரே சவுண்டு அப்படின்னு சாவகாசமா வந்து கேக்குறாரு சக்திவேல். தெரியாம பூட்டிட்டேன் அம்மாச்சி அப்படின்னு அரசி சொல்ல, ஏய் வேணும்னே பொய் சொல்லாத, இவ தெரிஞ்சதான் பூட்டினா அப்பத்தா, வேணும்னு தான் பூட்டினா அப்படின்னு குமரவேல் கத்த, வேணும்னு யாராவது உங்களை உள்ளர வச்சு பூட்டுவாங்களா அப்படின்னு அரசி கேட்க, நீ செய்வடி நீ செய்வ அப்படின்னு குமரவேல் கத்த, பாருங்க அம்மாச்சி எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு அப்படின்னு அரசி சொல்ல, டேய் அது எப்படிடா உன்னை உள்ளர வச்சு பூட்டுவா? தெரியாம நடந்த ஒரு விஷயத்த இப்ப எதுக்கு தேவையில்லாம பெருசாக்கிட்டு இருக்கிற? டேய் இப்ப எதுக்கு தேவையில்லாம அந்த புள்ளைய பார்த்து இப்படி முறைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு பாட்டி கேட்டுட்டு இருக்க. சக்திவேல் ஒரு குழப்பமா பார்த்துட்டு நிக்கிறாரு. நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு குமாரு. சண்டை போடுறது, கத்துறது, அடிக்கிறது இது எல்லாத்தையும் நிறுத்திட்டு கட்டிட்டு வந்தவளோட ஒழுங்கா குடும்பம் நடத்துற வழியை பாரு. இனிமே இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு வச்சுக்க, நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். நீ வாமா உள்ளர போலாம். டேய் இந்த ரவுடித்தனத்தெல்லாம் வீட்டுல இருக்க பொம்பளைங்க கிட்ட காட்ட வேணான்னு உன் பிள்ளைகிட்ட சொல்லி வை அப்படின்னு சக்திவேலையும் போற போக்குல ஒரு மிரட்டிட்டு, நீ வா உள்ளர போலாம் அப்படின்னு அரசிய கூட்டிட்டு உள்ளர போயிடுறாங்க பாட்டி. ஏண்டா என்னடா நடக்குதுங்க? அந்த ரூமுக்குள்ள பூட்டின பஞ்சாயத்து இன்னும் முடியலையா? ஏண்டா அவ தெரியாம பூட்டிட்டேன்னு சொல்றா, நீ வேணும்னே அவ உள்ளர வச்சு பூட்டிட்டான்னு சொல்ற. டேய் என்னடா என்ன நடக்குதுங்க? என்கிட்டயாவது உண்மையை சொல்லி தொலை அப்படின்னு சக்திவேல் கேட்க, அப்பா அவ வேணும்னு தான்ப்பா உள்ளர வச்சு பூட்டினா, உங்க முன்னாடி அப்பத்தா முன்னாடி நல்ல நாடகம் நடிக்கிறா அப்படின்னு குமரவேல் சொல்ல, டேய் வேணும்னே உன் தலையில சாம்பாரை கொட்டினான்னு சொன்ன, உன் கார்டை எடுத்துட்டு போய் வேணுங்கிற அளவுக்கு கண்ணா பின்னான்னு துணிமணி வாங்கினான்னு சொல்ற, உன்னை ரூம்குள்ள வச்சு கதவை பூட்டிட்டான்னு சொல்ற. ஏண்டா தெரியாம தான் கேட்குறேன், நீ எதுக்கு பாண்டியம்மாவளை கல்யாணம் பண்ண அப்படின்னு சக்திவேல் கேட்க, வேற எதுக்கு கொடுமை பண்ணதான் அப்படின்னு குமரவேல் சீரியஸா சொல்ல, ஏண்டா அவளை கொடுமைப்படுத்தினியா நீ அப்படின்னு அவர் கேட்க, ஆமா கொடுமைப்படுத்ததானே செய்யறேங்கிறாரு குமரவேல். சக்திவேலுக்கு கேவலமா சிரிப்பு வருது. திருப்பி சிரிச்சுட்டு, பார்த்தா அப்படி தெரியலையடாங்கிறாரு. நீ தான் கொடுமையை அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. அவளை கல்யாணம் பண்ணி அவ அலற சத்தம் பாண்டிய வீட்டுக்கு கேட்கணும். அப்ப இங்க கதறத பார்த்து அவங்க எல்லாம் ரத்த கண்ணீர் வடிக்கணும்னு தானே நான் உங்ககிட்ட சொன்னேன். கடைசியில பார்த்தா நீ ஐயோ அம்மான்னு ஒப்பாரி வைக்கிற சத்தம் ஊரு ஃபுல்லா கேட்கும் போல இருக்கே. தூ வெக்கமா இல்ல உனக்கு அப்படின்னு சக்திவேல் காரி துப்ப, நீங்க வேற கடுப்பேத்தாதீங்கப்பா என்ன, நான் அவளை கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் இருக்கேன், கொடுமைப்படுத்திக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல, நம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேவலமா பாக்குறாரு சக்திவேல். அதுக்கு பதிலுக்கு அவர் ரியாக்ட் பண்றது உங்களுக்கு தெரியல, நான் பண்ற கொடுமை உங்களுக்கு சுத்தமா தெரியல, அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறீங்க. இப்ப கூட வீட்டுக்கு வெளியில அவளை கதிர் பையன் முன்னாடி அடிக்க தான் போனேன், அந்த கதிர் எவ்வளவு கடுப்பானான் தெரியுமா அப்படின்னு குமரவேல் சொல்ல, கேவலமா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, அப்ப கூட நீ அவளை அடிக்க தான் போன, அடிக்கல அப்படின்னு குமரவேல கழுவி ஊத்துறாரு சக்திவேல். அடிச்சிருப்பேன், அதுக்குள்ள அந்த கதிர் பையன் வந்து என் சட்டையை பிடிச்சிட்டான், கையை தட்டி விட்டுட்டு அவனை அடிக்கலான்னு போனேன் பாருங்க, அதுக்குள்ள என் அப்பத்தா வந்துட்டாங்க, அவங்க வந்து தடுத்துட்டாங்க அப்படின்னு தன்னோட வீர சாகச பராக்கிரமத்தை சொல்லிட்டு இருக்காரு குமரவேல். அவங்க தடுக்கலன்னு வச்சுக்கோ, அப்படியே நீ கிழிச்சிருப்ப, போடா வெட்டி பயலே அப்படின்னு சக்திவேல் குமரவேலை கழுவி ஊத்த, வடிவேல் காமெடியை விட பயங்கர சிரிப்பா இருக்கு நம்மளுக்கு. ச்சே கேவலமா இருக்குடா, என்ன சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியலன்னு அவர் சொல்ல, அப்பா நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, நான் சொன்ன மாதிரி அவளை அலற வைப்பேன், அவளை மட்டும் இல்ல அந்த குடும்பத்தையே அலற வைப்பேன்ப்பா அப்படின்னு குமரவேல் சவால் விட, பார்க்கலாம் அப்படின்னு தோல்ல தட்டி கொடுத்துட்டு கிளம்புறாரு சக்திவேல். செந்திலும் கதிரும் வெளியே பேசிட்டு இருக்காங்க. கதிர் பயங்கர கோவத்தோட பக்கத்துல இருக்க தூணை அடிக்க போக, ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு செந்தில் கேட்க, எனக்கு அவன் மேல அம்புட்டு ஆத்திரம் வருதுன்னு. அவன் அரசிக்கிட்ட இப்படி நடந்துக்கிறது 2வது தடவை. ஏன் கண்ணு முன்னாடி அரசியை அடிக்க கை ஓங்குறானா, நான் இல்லாதப்பெல்லாம் என்னெல்லாம் பண்ணுவான் அவன். அண்ணே பேசாம அவனை வீடு பூந்து அடிச்சிடலாமான்னு கேக்குறாரு கதிர். இல்லை அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்டா அப்படின்னு செந்தில் சொல்ல, அவனை சாகடிக்கணுங்கிற அளவுக்கு ஆத்திரம் வருது. இல்லன்னு நிஜமா கேக்குறேன், போய் அவனை அடிச்சுட்டு வந்துடுவான்னு கேக்குறாரு கதிர். டேய் அவன் நம்மள வெறுப்பேத்துறதுக்காக என்னெல்லாமா பண்றான்டா, அவனுக்கு அரசியை அடிக்கிற தைரியம் எல்லாம் கண்டிப்பா வராது. அரசி மேல கைய வச்சா 3 அண்ணன்களும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு செந்தில் சொல்ல, அவன் எல்லாம் ஒரு ஆளுன்னு
எப்படின்னு அரசி அவனை கல்யாணம் பண்ணனா? பேசாம நான் போய் அவளை கூட்டிட்டு வந்துடட்டுமா அப்படின்னு கதிர் கேட்க, இலை எப்படிடா எடுத்தோம் கவுத்தோன்னு இந்த விஷயத்துல முடிவு பண்ண முடியும் அப்படின்னு செந்தில் கேட்க, அண்ணே அந்த பொறுக்கி கூட இருந்தா அவன் கண்டிப்பா அரசியை ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு கதிர் சொல்ல, அந்த வீட்லயும் ஆளுங்க இருக்காங்கல்ல, அப்படியெல்லாம் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, என்னென்ன பேசுற நீ? கஷ்டப்படுறது நம்ம தங்கச்சின்னு பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா அப்படின்னு கதிர் கோவமா கேட்க, இலை எனக்குமே கோவம் வருதுடா, ஆனா நம்ம போய் என்னன்னு கேக்குறது? நீ யாரு என் குடும்பத்தை பத்தி கேக்குறதுன்னு அரசி கேட்டுட்டா நாம என்ன பண்றதுங்கிறாரு செந்தில். அதுக்குன்னு அவ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம்னு சொல்றியா அப்படின்னு கதிர் கேட்க, இந்த ஒரு தடவை விட்டுலாண்டா, இனிமே ஏதாவது நடந்துச்சுன்னா கேட்போம் அப்படின்னு செந்தில் சொல்ல, கேட்கறதா? அவன் கைய காலை உடைச்சு போட்டுருவேன், அவனை கொலையே பண்ணிடுவேன்னு வெறியா கத்துறாரு கதிர். என்னடா ரவுடி மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு செந்தில் கேட்க, நீ நடந்ததை பார்க்கலன்னு, என் இடத்துல நீ இருந்திருந்தா அப்படியே அவன் கழுத்தை திருகி போட்டிருப்ப, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல, போய் கேக்குறியா? இல்ல நான் போறேன் இரு அப்படின்னு கதிர் போக, இலை நில்லுடா இருடா, நடந்தது என்னன்னு நமக்கு சரியா தெரியாதுல்ல, அவங்க விளையாட்டுக்கு கூட சண்டை போட்டிருக்கலாம்ல, அது தெரியாம நம்ம பிரச்சனை பண்றதெல்லாம் சரியா வராது அப்படின்னு செந்தில் சொல்ல, ஏன்னு சலிச்சுக்கிறாரு கதிர். வீட்டுல ஏற்கனவே இருக்க பிரச்சனையே போதும்டா, என்னதான் பேச்சுவார்த்தை இல்லைன்னாலும் நமக்கு பிடிக்காததை பண்ணினாலுமே அரசி நம்ம வீட்டு புள்ளடா, நம்ம தங்கச்சி, அவளுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்வோம்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அவளுக்கு நெசமாவே பிரச்சனைன்னு அவ நம்ம கிட்ட தான் ஓடி வருவா, அப்ப பாத்துக்கலாம், நீ கொஞ்சம் பொறுமையா இருங்கிறாரு செந்தில். அதுவும் இல்லாம அம்மாச்சி எல்லாம் இருக்காங்கல்லடா, பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லாம பாத்துக்குவாங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, பாத்துக்கிட்டா அவங்க பேரனுக்கு நல்லது அப்படின்னு கோபத்துல கொந்தளிச்சிட்டு இருக்காரு கதிர். வேல்ஸ் வீட்ல பாட்டி உட்கார்ந்து இருக்க, லெப்ட் சைடு அரசியும் ரைட் சைடுல வடிவு மாறியும் உட்கார்ந்து மேலுக்கான ஆயத்த வேலைகள்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டி ரொம்பவே சோகமா உட்கார்ந்து இருக்கத பாக்குற மாதிரி, உங்க மக வீட்டுல என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்க, இல்லடி, முன்னாடிலாம் அங்க ஏதாவது நடந்ததுன்னா பழனி வந்து சொல்லுவான், அதான் அவன் இந்த பக்கமே வர்றதில்லையே, தான் அவன் பொண்டாட்டி சுகன்யாவை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாட்டி சொல்ல, அது சரி அப்படின்னு மாறி சொல்ல, அம்மாடி ஏதோ மாறி மாறி வாக்குவாதம் பண்ற மாதிரி உன் வீட்டுல இருந்து சத்தம் வந்தது, ராத்திரி உங்க அப்பா வேற குடிச்சிட்டு வந்திருந்தாரு அப்படின்னு பாட்டி சொல்ல, அப்படியான்னு அதிர்ந்து போய் பாக்குறாங்க அரசி. அதனாலதான் ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு நான் நினைச்சேன் அப்படிங்கிறவங்க அரசி அதிர்ந்து போய் பாக்குறத பார்த்துட்டு, இல்ல ஒன்னும் இல்லாம கூட இருந்திருக்கலாம், அத பாரு சுகன்யா வந்துட்டா பாரு அப்படின்னு சொல்ல, அத்தை அக்கா அரசி கூப்பிட்டுக்கிட்டே சுகன்யா வர, வா 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 அப்படின்னு 3 பேரை இன்வைட் பண்றாங்க. அரசி பேசாம உட்கார்ந்துருக்க அரசியை பார்த்துட்டு, அரசி எப்படி இருக்கான்னு கேக்குறாங்க சுகன்யா. அரசி வாயை திறக்காம லைட்டா தலையை மட்டும் ஆட்டுறாங்க. ஏதாவது சாப்பிடுறியான்னு வடிவு கேட்க, இல்லக்கா வேண்டாம். என்னத்த திடீர்னு போன் பண்ணி கூப்பிட்டியா, என்ன விஷயம்னு சுகன்யா கேக்குறாங்க பாட்டி கிட்ட. நேத்து கோமதி வீட்டுல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாட்டி கேட்க, ஏகப்பட்ட ரியாக்ஷன்களை கொடுத்துட்டு, அவங்க வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க தான் கூப்பிட்டீங்களா? நான் கூட பாசத்துல பாக்கணும்னு இருக்குன்னு நினைச்சு கூப்பிட்டீங்களோன்னு நினைச்சு ஓடியாந்த அப்படின்னு சுகன்யா நொடிக்க, இதோ பாரு பாசம்லாம் நிறையவே இருக்கு, முதல்ல நான் கேட்டதுக்கு பதில சொல்லு, அங்க ஏதாவது சண்டையா அப்படின்னு பாட்டி கேட்க, சண்டைன்னா சாதாரண சண்டையெல்லாம் இல்ல, பெரிய சண்டை தான் அப்படின்னு சுகன்யா சொல்ல, எல்லாரும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க. இவ சும்மாவே பில்டப் கொடுப்பா, இப்ப என்ன கொடுக்க போறாலும் தெரியலையே அப்படின்னு மாறி பாத்துக்கிட்டு இருக்க. அங்க குமரவேல் வராரு. எங்க சண்டை, யார் வீட்டுல சண்டை அப்படின்னு குமரவேல் வந்து கேட்க, எல்லாம் உன் மாமனார் வீட்டுல தான் அப்படின்னு சுகன்யா சொல்ல, எதிரி வீட்லயா, என்ன சண்டை சித்தி அப்படின்னு குமரவேல் சுவாரஸ்யமா கேட்க, அரசி முறைச்சிட்டு இருக்காங்க. ஏண்டா நீ வேறன்னு மாறி கேட்க, அம்மா நீ இருமா சித்தி நீங்க சொல்லுங்க என்ன சண்டைன்னு ஆர்வமா கேக்குறாரு. செந்தில் கவர்மெண்ட் வேலைக்கு போனான்ல அப்படின்னு சுகன்யா பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்க. ஆமா அப்படின்னு ஆர்வமா கேக்குறாரு குமரவேல். அப்ப அங்கன்னு சுகன்யா சொல்லிட்டு இருக்க, அந்த 10 லட்ச ரூபாய் லஞ்சம் கொடுத்து சேர்ந்தானே அந்த வேலையை புடுங்கிட்டாங்களா? வேலையும் போச்சு, அந்த 10 லட்ச ரூபாய் பணமும் போச்சா அப்படின்னு குமரவேல் ஜாலியா கேட்க, அரசி அப்படின்னு எரிச்சலா பாத்துட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்னும் போகல. ஆனா செந்தில் நாம நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, பார்க்க அப்பாவியா இருந்தாலும் பண்றதெல்லாம் கேடி வேலையால இருக்கு அப்படின்னு கேடி சுகன்யா சொல்ல, என்ன இப்படி சொல்றாங்கன்னு அரசி நிமிர்ந்து உட்கார்றாங்க. எங்க அண்ணன் எல்லாம் அப்படி சொல்லாதீய அப்படின்னு அரசி சொல்ல, நான் உள்ளதை தானே சொல்றேன் அரசி, என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படிங்கிற சுகன்யா ஆரம்பிக்கிறாங்க. மளிகை கடையில மாடு மாதிரி வேலை பார்த்தாலும் ஒரு 50 ரூபா பணத்தை மனுஷன் கொடுக்க மாட்டேங்கிறாரே, அதுக்கு 1000 கேள்வி வேற அப்படின்னு செந்தில் கத்துனது. ஆனா நீங்க ஒரு நல்ல அப்பன் கிடையவே கிடையாது அப்படின்னு செந்தில் பாண்டியனை திட்டினது எல்லாத்தையும் சுகன்யா சொல்றாங்க. எல்லாரும் என்னடா இதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க.
செந்தில் அப்படி பேசுவாப்புலன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சுகன்யா சொல்ல ஜாலியா தலைய ஆட்டிட்டு இருக்காரு குமரவேல். ஐயோன்னு வாயில கைய வச்சுக்கிறாங்க அரசி. அந்த மனுஷன் பிள்ளைங்களுக்காக எம்பிட்டு கஷ்டப்படுறாரு. ஏமா அவரை பார்த்து ஒரு நல்ல அப்பா இல்லைன்னு சொல்றது எவ்வளவு பெரிய தப்பு. கொஞ்சம் பார்த்துல பேசி இருக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்ல கோவத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிவிட்டான். யார் தடுத்தோம் அவன் கேட்கவே இல்லை. பாவம் பாண்டி அண்ணன்னு ரொம்ப வருத்தப்பட்டாக அப்படின்னு சுகன்யா சொல்லிட்டு இருக்க. அரசியும் ரொம்ப வருத்தமா உட்கார்ந்துருக்க. அப்ப வெறும் வாய் சண்டை தானா? அடிதடி எல்லாம் எதுவும் நடக்கலையா அப்படின்னு குமரவேல் கேட்க முட்டை மொழிய வச்சுட்டு சுகன்யா பார்க்க அரசியும் ஒரு முறை முறைச்சிட்டு கையில எதையோ எடுக்கிறாங்க. வார்த்தையால் அடிச்சிட்டான்லன்னு சுகன்யா சொல்ல ஆஹா அதெல்லாம் பத்தவே பத்தாது சித்தி. அவங்களுக்கு அந்த குடும்பத்துல ஏதாவது பெருசா நடக்கணும். அந்த குடும்பத்து ஆம்பளைங்க சட்டையை கிழிச்சிட்டு தெரு பூரம் ஓடணும் அப்படின்னு குமரவேல் ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்க. டென்ஷன் ஆகிற பாட்டி டேய் உன் வாயில நல்ல வார்த்தையே வராதாடா? அப்பனுக்கு புள்ள அப்படியே தப்பாம பிறந்து வச்சிருக்க. அப்புறம் நான் ஏதாவது உன்னை சொல்லிடுவேன் அப்படின்னு பாட்டி திட்டுறாங்க. குமாரு அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைச்சா அது பின்னாடி நமக்கு தான் கெடுதலா வந்து முடியும் அப்படின்னு வடிவு சொல்ல அட போங்க பெரியம்மா அடி தடின்னு சண்டை நடந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் அரசியோட பக்கத்துல இருக்க சேர்ல உட்கார. அரசி கையில வச்சிருந்த கத்திய அப்படியே நைஸா வச்சுட்டு அப்பாவியா உட்கார்ந்துக்கிறாங்க. உட்கார்ந்த குமரவேல் செம்மையா கிழிச்சுக்கிட்டு ஆன்னு கத்துறாரு. என்னடா என்னாச்சு என்னன்னு சொல்லி தொலை, இதுக்கு இப்படி கத்துற திருன்னு முழிக்கிற அப்படின்னு எல்லாரும் திகச்சு போய் பார்த்துட்டு இருக்க. மாறி கேட்க திரும்புற குமரவேல் இருக்க ஃபோர்க் எடுக்கிறாரு. ஆன்னு கன்னத்துல கை வச்சுக்கிற மாதிரி. ஏண்டா சேர்ல தலையணைய போட்டுதான் உட்காருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நீ என்னடா இதை போட்டு உட்கார்ந்துருக்க அப்படின்னு ஆச்சரியமா கேட்க நான் ஏம்மா இதை போட்டு உட்கார போறேன், நான் உட்கார போறது தெரிஞ்சேதான் யாரோ இதை வச்சிருக்காங்க அப்படின்னு அவர் அரசியை பார்க்க கோமா எந்திரிக்கிற அரசி. என்ன அது என்ன யாரோ என்ன நினைச்சுதானே சொன்னீங்க, என் குடும்பத்தை பத்தி பேசுறது பொறுக்காம நானே இதை வச்சேன்னு எல்லார்கிட்டையும் சொல்லுங்க, புதுசா ஒரு கதையை உருவாக்குங்க அப்படின்னு அரசி கத்த. எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்க. அம்மா விடுமா அவங்கிட்ட அதை சொல்லுன்னு ஆரம்பிச்சிடாத, அதை சொன்னாலும் சொல்ல ஆரம்பிச்சிடுவான் அப்படின்னு பாட்டி பயத்தோடு சொல்ல. என்னடா ரொம்ப குத்திடுச்சா, ஏதாவது ரத்தம் கித்தம் வருதா அப்படின்னு மாறி பதட்டத்தோட கேட்க. அதெல்லாம் ஒன்றும் வரல அப்படின்னு கத்துறாரு குமரவேல். வாடா போய் ஊசி போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு மாறி கூப்பிட. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம் அப்படின்னு எரிச்சலோட குத்து வாங்கின குமரவேல் அங்கிருந்து போயிடுறாரு. அரசி உள்ளுக்குள்ள சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க. அத்தை கொஞ்ச நாளாவே குமரவேல் ஒரு மாதிரியா இருக்காப்ல கவனிச்சிங்களா அப்படின்னு கேட்க அப்படின்னு தலையாடுறாங்க பாட்டி. அப்பப்ப வந்து போற நீயே கவனிக்கும் போது இந்த வீட்டுல இருக்க நாங்க கவனிக்க மாட்டோமா அப்படின்னு வடிவு கேட்க. அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாட்டி சொல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்த, புது மாப்பிள்ள இல்ல, அத தலைக்கால் தெரியாம சுத்திட்டு இருக்கான். நீ மீதி கதையை சொல்லு அப்படிங்கிறாங்க மாறி. அப்புறம் என்ன அவ்வளவுதான், இனி செந்திலும் அண்ணனு பேசிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சுகன்யா தன்னோட விருப்பத்தை சொல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, எங்க வீட்டுல அடிக்கடி சண்டை நடக்கும் தான், அதுக்காக யாரும் பேசாமலாம் இருக்க மாட்டாங்க, ஒரு 2-3 நாள்ல எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு வெடுக்குன்னு சொல்லிட்டு அரசி அங்க இருந்து போயிடுறாங்க. ஏமா கோமதி எப்படிமா இருக்கா அப்படின்னு பாட்டி கேக்கு. அத்தாச்சி பாவம் நடந்த விஷயத்தால ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல. 3 பேரும் வருத்தத்தோட கேட்டுட்டு இருக்காங்க. கதிர் கார் ஓட்ட ஃப்ரண்ட் சீட்ல குழலியும் பேக்ல மீனாவும் உட்கார்ந்துருக்காங்க. என்னடா கடமைக்கேன்னு கார் ஓட்டிட்டு இருக்க, அப்படி சிரிச்ச முகமா சந்தோஷமா ஓட்டுடா அப்படின்னு குழலி சொல்ல. நான் பாட்டுக்கு சிவனேன்னு வீட்டுல இருந்தேன், நீங்க 2 பேர் என்ன விசேஷத்துக்கு கூப்பிடுறேன்னு சொல்லி டிரைவர் ஆக்கிட்டீங்க அப்படின்னு கதிர் சொல்ல. டேய் அக்காவுக்கும் அன்னைக்கு வண்டி ஓட்ட எதுக்குடா இவ்வளவு அழுக அப்படின்னு குழலி கேட்க. வண்டி ஓட்டுறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா இந்த ஃபங்க்ஷன்லாம் நமக்கு செட் ஆகாதுங்கிறாரு கதிர். நான் கார்லயே உட்கார்ந்து இருந்தேன் தெரியுமா, நீங்க தான் தேவையில்லாம என்ன உள்ளர கூட்டிட்டு போயிட்டீங்க அப்படின்னு கதிர் சொல்ல. ஏண்டா டேய் 2 பொம்பளைங்க மட்டும் எப்படி இந்த ஃபங்க்ஷனுக்கு போக முடியும், ஏன் மீனா நான் சொல்றது கரெக்டு தானேன்னு குழலி கேட்க. ஆமா நீ அதுவும் இல்லாம நல்ல காரியத்துக்கு ஒத்தப்படையில தானே போவாங்க அப்படின்னு மீனா சொல்ல. கேட்டுக்கோங்கிறாங்க குழலி. சாப்பாடு சுமார் தான் இல்ல அப்படின்னு குழலி கேட்க. இல்லையே நல்லா இருந்துச்சேன்னுங்கிறாங்க மீனா. அதுவும் அந்த கவுனி அரிசி அல்வா சூப்பரா தானே இருந்தது அப்படின்னு கதிர் சொல்ல. அப்படின்னு மீனாவும் தலையாட்டுறாங்க. 199 விசேஷத்துக்கு அதே கருப்பு கவுனி அல்வா தான், ச்சே வித்தியாசமா ஏதாவது செய்ய மாட்டாங்களான்னு குழலி சொல்ல. ஆனா சாப்பாட்டு விஷயத்துல மட்டும் உன்னை திருப்திப்படுத்தவே முடியாதுக்கா அப்படின்னு கதிர் சொல்ல. ஆமாமா அம்மா பண்றதுதான் பெஸ்ட்,
அப்படின்னு குழலி சொல்ல எல்லாரும் சிரிச்சுட்டே கார்ல வந்துட்டு இருக்காங்க. இப்ப குழலியோட வீடு வந்துற அச்சான் வீட்டுல இருக்காராக்கா அப்படின்னு கதிர் கேட்க, அவர் இருந்தா என்னடா இல்லனா என்னடா அப்படின்னு குழலி இறங்க. இவங்க 2 பேரும் இறங்குறாங்க. வாங்க வீட்டுக்குள்ள அப்படின்னு குழலி கூப்பிட, இல்லங்க நீ நாங்க இப்படியே கிளம்புறோம் அப்படின்னு மீனா சொல்ல, அது என்ன வாச வரைக்கும் வந்துட்டு உள்ளர வராம போறது அப்படின்னு குழலி மிரட்ட, காலையில உன்னை கூப்பிட வந்தப்ப வந்தோம்ல, வந்து உட்காந்து டீ டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு தானே போனோம் அப்படின்னு கதிர் சொல்ல, ஏண்டா ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் வீட்டுக்கு வரணும்னு கண்டிஷன் போட்டிருக்கேனா என்ன அப்படின்னு குழலி திட்ட, அண்ணி ஆபீஸ்க்கு வேற டைம் ஆகுது அண்ணி அப்படிங்கிற மீனா, கதிரு நீ வேணா அண்ணி வீட்டுல போய் உள்ளர போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வாயே, ஆட்டோ பிடிச்சி ஆபீஸ் போயிடுறேங்கிறாங்க மீனா. இல்ல உங்களை டிராப் பண்ணிட்டு நான் அப்படியே கிளம்புறேன் அப்படின்னு கதிர் சொல்ல, சரின்னு மீனா தலையாட்ட, ஒரு வாய் தண்ணியாவது வந்து குடிச்சிட்டு போடா அப்படின்னு குழலி சொல்ல, இல்லக்கா நிறைய வேலை இருக்குக்கா நான் இப்படியே கிளம்புறேங்கிறாரு கதிர். சொன்னா கேட்க மாட்டீங்க அப்படின்னு குழலி சொல்ல, சரிங்க நீ நாங்க இப்படியே கிளம்புறோங்கிறாங்க மீனா. சரி கிளம்புங்க, பார்த்து போயிட்டு வாங்க அப்படிங்கிற குழலி வீட்டுக்கு போறதுக்காக திரும்ப அங்க குமரவேல் இன்னொரு பையன் ஒரு பொண்ணு நிக்கிறாங்க. குமரவேல் அந்த பொண்ணுகிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. அப்படியே நிக்கிறத பார்த்து மீனாவும் பார்த்துட்டு கதிரன்னு கூப்பிடுறாங்க. கதிரும் வந்து பார்க்க குமரவேல் அந்த பொண்ணுகிட்ட சிரிச்சு பேசிட்டு பக்கத்துல இருக்க பையன் தோலை தட்டிக்கிட்டு இருக்காரு. ஏய் கதிரு, அது அரசி புருஷன் தானே அப்படின்னு குழலி கேட்க, ஆமாங்க நீங்கிறாங்க மீனா. 3 பேரும் பாத்துக்கிட்டு இருக்க. சரி அப்போ இந்த மாப்பிள்ளை உனக்கு செட் ஆகலையா அப்படின்னு குமரவேல் கேட்க, இல்ல குமாரு, இதோட 4 மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்து பாத்துட்டு போயிட்டாங்க, எதுவுமே செட் ஆகலன்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. நீ காலேஜ் படிக்கும் போது ஒருத்தனை லவ் பண்ணல, அவன் என்னாச்சுன்னு கேக்குறாரு அவரு. அவனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அந்த பொண்ணு சொல்ல, மச்சான் இங்க இருக்கா, இவனை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு பக்கத்துல இருக்க பையன் தொலை தட்டி கேக்குறாரு. ஏய் அதெல்லாம் செட் ஆகாது, எனக்கு வேற யாரையாவது பாத்துக்க சொல்லு அப்படின்னு அந்த பையன் குமரவேல் கிட்ட ஏதோ ஜாட காட்டுறாரு. குமரவேல் ஒரு மாதிரியா சிரிச்சுக்கிட்டு இருக்க. அவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேக்குறாங்க குழலி. கூட நிக்கிற பொண்ணு யாரு அப்படின்னு அவங்க கேட்க, தெரியலையேங்கிறாங்க மீனா. சரிங்க நீ அப்ப நாங்க கிளம்புறோம், கதிர் வா போலான்னு அவங்க திரும்ப, ஏய் அரசி புருஷன் அந்த பொண்ணோட பேசிக்கிட்டு இருக்கா, அது யாரு என்னன்னு கூட தெரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு கிளம்பலாங்கிற, கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு மீனாவையும் கதிரையும் மிரட்டி நிக்க வைக்கிறாங்க குழலி. சரி உனக்கு வேணும்னா நானே மாப்பிள்ள பாக்குறேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல, வேற யாரும் செட் ஆகலன்னா உனக்கே ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருந்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ஏய் பாடுறாங்கிறாரு குமரவேல், நீ தான் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ஏய் எனக்கு நடந்ததெல்லாம் ஒரு கல்யாணம்னே சொல்லாத அப்படின்னு குமரவேல் கடுப்பா சொல்ல, ஏன்னு கேக்குறாங்க இந்த பொண்ணு. பாத்தியா அவன அப்படின்னு குழலி கடுப்பாயி பாத்துக்கிட்டு இருக்க. கல்யாணமாயி வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்ற நினைப்பு இருக்கா அவனுக்கு அப்படின்னு குழலி கத்திட்டு இருக்காங்க. இதோ பாரு அதெல்லாம் விடு, உனக்கு என்ன மாதிரியே ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான் சரியானு குமரவேல் சொல்ல, அந்த பொண்ணு ஈன்னு தலையாட்டுறாங்க. சரின்னு குமரவேல் திரும்ப போக இவங்க 3 பேரையும் பாத்துடுறாரு. அந்த பொண்ணு, சரிக்குமாரு உன் வாக்கு பழிக்கட்டும் கிளம்பட்டுமான்னு திரும்ப, ஏய் ஒரு நிமிஷம் இரு அப்படிங்கிற குமரவேல் மனசுல ஒரு பிளான் பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா உன்னால நடிக்க முடியுமான்னு கேக்குறாரு. இந்த லூசு பையனடா திடீர்னு இப்படி பேசுறான் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு பாத்துட்டு இருக்க. எதிர்பார்ப்போட குமார் அந்த பொண்ணோட கண்ணை பாத்துட்டு இருக்காரு. என்னடா சொல்றேன்னு ஒரு ஃப்ரெண்டு கேட்க, நான் ஏன் உன் கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்கணும்னு அந்த பொண்ணு கேக்குறாங்க. சொன்னேன் இல்ல அந்த 3 பேர் அங்க நிக்கிறாங்க, அவங்கள வெறுப்பேத்தணும் அப்படின்னு குமரவேல் சொல்ல, அந்த பொண்ணு ஓர பார்வையா பாக்குறாங்க. இவங்கள என்ன பாக்குறாங்களா அப்படின்னு குமரவேல் கேட்க, பாத்துற அந்த பொண்ணு, நீ எதுக்கு அவங்கள வெறுப்பேத்தணும்னு கேக்குறாங்க. அது சரி எனக்கு புரியுதுடி, கவலைப்படாத அப்படின்னு அந்த பொண்ணு தோல்ல குமரவேல் தட்ட டென்ஷன் ஆகி பாத்துட்டு இருக்காரு. கதை டியா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, ஏய் சும்மாதான் நான் சொல்றேன்ல சும்மாதான் சொல்லிட்டு அந்த பொண்ணோட தலைய வருடி கொடுத்துட்டு இருக்காரு. முடியெல்லாம் ஒதுக்கி விடுறத பார்த்துட்டு ஏய் அப்படின்னு கதிர் கத்திட்டு இருக்க. மீனா அதிர்ச்சியா பாக்குறாங்க. பயங்கர கடுப்பா பாத்துட்டு இருக்க. குமரவேல் பயங்கரமா சிரிச்சு பேசுறாரு. ஓகேவா கொஞ்ச நேரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு குமரவேல் சொல்ல, அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே ஓவரா தான் பண்ற அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணோட கையை பிடிச்சிக்கிட்டு ஓவரா இருக்குல்ல அதான் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஐயோ நீங்க ஏதோ 7:30 இழுக்க போற, நான் வரலப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு குமரவேலோட ஃப்ரெண்டு எஸ்கேப் ஆயிட. அந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு கண்ணத்தை கிள்ளிக்கிட்டு குமரவேல் சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. வரிஞ்சு கட்டிக்கிற குழலி, இன்னைக்கு இருக்கு அவனுக்கு 2ல் 1 பாத்துறேன்னு கிளம்புறாங்க. அண்ணி இருங்க, என்ன பண்ண போறீங்க அப்படின்னு மீனா கேட்க, ஏய் அவன் ஓவரா பண்ணிட்டு இருக்கான், பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா அப்படின்னு குழலி கேட்க, அண்ணி நீங்க அமைதியா இருங்க, நாம பார்த்துட்டோன்னு வெறுப்பேத்துறதுக்காக அவன் ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு மீனா சொல்ல, அதுக்காக அதை எப்படி விட முடியும்னு கேக்குறாங்க குழலி. அதுக்காக ரோட்ல நின்று சண்டை போடுவீங்களா அப்படின்னு மீனா கேட்க, ஆமா ஏன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வேறொருத்தியோட சுத்திட்டு இருக்கான்ல, நான் சும்மா இருக்கணுமா அப்படின்னு குழலி கத்திக்கிட்டு இருக்க.
கதிர் வெறியோட பார்த்துட்டு இருக்க. ஆமா நீ வீட்டுக்கு தானே போகணும்னு கேக்குறாரு குமார். ஆமான்னு அந்த பொண்ணு சொல்ல, வாயே நானே டிராப் பண்றேன் அப்படின்னு குமரவேல் சொல்ல, இதுவும் அவங்கள வெறுப்பேத்த தானேன்னு அந்த பொண்ணு கேக்குறாங்க. அவங்களதான் வெறுப்பேத்ததான் அப்படிங்கிற குமரவேல் அந்த பொண்ணோட தோல்ல கைய போட்டு அப்படியே வண்டிக்கிட்ட கூட்டிட்டு போறாரு. ஏய் கதிர், நீ வர்றியா இல்லையா இல்ல நானே போய் கேட்கட்டுமா அப்படின்னு குழலி கத்த. அண்ணி ரோட்ல தேவையில்லாம பிரச்சனை வேணாம் நீ அப்படின்னு மீனா சொல்ல, நீ பேசாம இருக்கியா அப்படின்னு குழலி சொல்லிட்டு இருக்க. உட்காரு உட்காரு, உனக்காக தான் இந்த வண்டியே அப்படின்னு குமரவேல் வண்டியை ஸ்டார்ட் பண்ண பொண்ணு தோலை பிடிச்சிட்டு பின்னாடி ஏறி உட்காடுறாங்க. அவங்க 3 பேரையும் திரும்பி பார்த்துக்கிட்டே, நல்லா பிடிச்சுக்க, விழுந்துற போற, நல்லா இறுக்கி கட்டி புடி அப்படின்னு குமரவேல் சொல்ல, அந்த பொண்ணு முதுகு மேல மொத்தமா படுத்து நல்லா இறுக்கி கட்டி பிடிச்சுக்கிறாங்க. நல்லா பண்றடான்னுகிட்ட பாக்குற குழலி பயங்கர டென்ஷன் ஆகி ஐயோ அப்படின்னு பதறிக்கிட்ட இருக்க. ஸ்டைலா வண்டியை திருப்பி போயிட்டு இருக்காரு குமரவேல். அங்க பாரு, எவ்வளவு ஒருத்தைய கூட்டிட்டு பைக்ல போயிட்டு இருக்கான் கருமம் அப்படின்னு குழலி பதறிக்கிட்டு இருக்க. இல்ல இவன் ஆள் சரியில்லை, காலையில அரசி அடிக்க கை ஓங்குனா அப்படின்னு கதிர் சொல்ல, ஆஹா நீ பாத்துக்கிட்டு சும்மா இருந்தியான்னு கேக்குறாங்க குழலி. நானும் அந்த கைய காலை உடைச்சு அடுப்புல வச்சிருப்பேங்கிறாங்க குழலி. நானும் உடைக்க தான் போனேன், அதுக்குள்ள அம்மாச்சி வந்து தடுத்துட்டாங்கிறாங்க கதிர். இவளுக்காக தான் அரசிய கைய ஓங்கிருப்பானோ. ஏய் கதிர், நீ வண்டி எடுறா, அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு குழலி சொல்ல, அண்ணி என்ன பண்ண போறிய அப்படின்னு மீனா குழலியோட கைய பிடிக்கிறாங்க. விடு, அவனை உண்டு இல்லைன்னு பண்ண போறேன். பொம்பளை பொறுக்கி மாதிரி ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான், இவனை நம்பி வீட்டுல இருக்க என் தங்கச்சி என்ன பைத்தியக்காரி நினைச்சிட்டு இருக்கானா அப்படின்னு குழலி கேட்க. இல்ல நீ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கிறாங்க மீனா. உனக்கு என்ன, உனக்கு ஆபீஸ் போகணுமா, ஒரு நாள் லீவ் போட்டா ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டேன். ஏய் கதிரு, நீ வண்டி எடுறான்னு சொல்ல, வாக்கா வாங்க நீ அப்படின்னு கதிரு வண்டிக்கு போக. ஐயோ அப்படின்னு தலையில அடிச்சுட்டு மீனாவும் காருக்குள்ள ஏறுறாங்க. குமரவேல் வண்டியை ஓட்டிட்டு இருக்க. கதிரும் வேகமா ஓட்ட, ஏய் சீக்கிரமா போடாங்கிறாங்க குழலி. இருக்கா போறேன்னு கதிரும் வேகமா ஓட்டுறாரு. கதிரு கொஞ்சம் பொறுமையா போன்னு மீனா சொல்ல, நீ கொஞ்சம் சும்மா இரு அப்படின்னு குழலி திட்ட. அண்ணி ரோட்ல இவ்வளவு ஸ்பீடா ஓட்டக்கூடாதுன்னுங்கிறாங்க மீனா. ஏன் மீனா, அவன் என்ன பண்றான்னு பாக்குறியா இல்லையா அப்படின்னு குழலி முன்னாடி போற குமரவேல காட்டிட்டு இருக்க. அவர் வண்டியில அந்த பொண்ணை வச்சுட்டு சருன்னு போயிட்டு இருக்காரு. எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு போறாங்க பாரு, அவனை விடக்கூடாது கதிரு அப்படின்னு குழலி கத்த. பைக் ரேஸ் மாதிரி குமரவேல் காரை ஓட்டிட்டு இருக்க. அவரை ரொம்பவே இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு அந்த பொண்ணு உட்கார்ந்துருக்க. பயங்கர ஃபாஸ்டா காரை ஓட்டிட்டு இருக்காரு கதிர். குமரவேலும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே வண்டியை ஓட்டிட்டு இருக்க. அவன் என்ன இவ்வளவு ஸ்பீடா போறான் அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்க. பாரு, இடுப்புல வேற கைய வச்சுக்கிட்டு அப்படின்னு குழலி டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. ஒரு ரோடு வந்ததும் குமரவேல் ரைட்ல திரும்பிக்க, பின்னாடி வந்த கதிர் மெயின் ரோட்ல ஜாயின் பண்ணி எந்த பக்கம் போனான்னு தெரியலையே லெப்ட்ல போறாரு. கொஞ்ச தூரம் வர்றவங்க முன்னாடி பார்த்துட்டு எங்கேயும் ஆளை காணோன்னு வண்டியை நிறுத்துறாங்க. டேய் எங்கடா போனாவே, முன்னாடி தானே போய்கிட்டு இருந்தா, ஆளே காணோம் அப்படின்னு குழலி இறங்க. மீதி 2 பேர் இறங்கி இந்தியா அங்கேயும் பார்த்துட்டு சேன்னு கைய உதறிக்கிறாங்க. இங்கேயே தப்பிச்சுட்டான்னு கதிர் சொல்ல, எங்க போனானே தெரியலையேன்னு டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க குழலி. ஒரு கோவில் தாண்டி ரோட்ல குமரவேல் நிறுத்த இறங்கி அந்த பொண்ணு பின்னாடி போய் பார்த்துட்டு அவங்க போன டர்ன்லயே எங்கேயோ மாறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, போகட்டும் போகட்டும் அப்படியே போய் சாகட்டுங்கிறாரு குமரவேல். ஆமா எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு அந்த பொண்ணு கேட்க, அதான் சொன்னேன்ல எல்லாம் ஒரு காரணமாதாங்கிறாரு குமரவேல். இனிமே நீ இங்க இருந்து போயிருவல்ல அப்படின்னு கேட்க, போயிடுவேன் பையன் அந்த பொண்ணு போடுறாங்க. ஓகே, வேணுங்கிற அளவுக்கு கடுப்பேத்தியாச்சுன்னு திருப்தியா காரை யூட்டர்ன் போட்டு திருப்புறாரு குமரவேல். எங்க போனானே தெரியலையே அப்படின்னு 3 பேர் ரோட்ல நின்று இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டு இருக்க. எங்க போனாலும் அவன் கடைசியில வீட்டுக்கு தானே போகணும். நம்ம அவங்க வீட்டுல போய் நியாயம் கேட்டுக்கலாம். நம்ம அரசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்வளவு ஒருத்தியோட கொஞ்சம் குழாவிட்டு இருக்கான். நம்ம பாக்குற நேரமே இவ்வளவு பண்றானே, நம்ம பார்க்காத நேரம் என்னெல்லாம் பண்ணிருப்பான். நம்ம அரசியை எம்புட்டு கொடுமைப்படுத்துவான். இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடா. பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான், அதுக்காக அப்படியெல்லாம் அவளை விட முடியாது. நம்ம கேட்கணும் கதிரு, அவ நம்ம தங்கச்சி. என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு மீனாவை பார்த்து கேட்க. கதிரும் தலையாட்டிட்டு இருக்காரு. கரெக்ட் தான் நீங்கிறாங்க மீனா. ஏய் நீ வண்டி எடுறா அப்படின்னு குழலி சொல்ல, நான் உங்களை ஆபீஸ்ல விட்டுட்டு போறேன்னு கதிர் சொல்ல, சரின்னு சந்தோஷமா தலையாடுறாங்க மீனா. ஏய் நாத்தனா, நான் இங்க தனியா தெருவுல நின்று இருக்கேன், இப்ப என்ன நீ ஆபீஸ் போய் ஆகணுமா, ஒன்னும் தேவையில்லை, டெய்லி வண்டி எடுறா அப்படின்னு குழலி சொல்ல, இல்ல நான் வீட்டுக்கே வர்றேங்கிறாங்க மீனாவும். சரி வாங்க போலான்னு கதிர் சொல்ல, வாங்க போலாம் அப்படின்னு 2 பேரும் வண்டிக்கு வர்றாங்க. கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டானா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு குழலியும் வண்டியில ஏறுறாங்க. கார் வீட்டுக்கு வருது. காரை நிறுத்திட்டு கதிர் இறங்குறதுக்குள்ள குழலி வேகமா இறங்கி வந்து எதிர் வீட்டை பார்த்துட்டு நிக்கிறாங்க. எங்கடா எங்க போனான்னு தெரியல. ஏய் கதிரு, நீ சரவணனுக்கு போனை போடு. மீனா, நீ செந்தில திரும்பி வர சொல்ல, நான் அப்பாவை கூப்பிடுறேன். இதெல்லாம் கார்ல வச்சே பண்ணிருக்கணும்.
பதட்டத்துல மண்டையில வேலையே செய்யல. போன போடு முதல்லன்றாங்க குழலி. இப்ப எதுக்கு எல்லாருக்கும் போன் பண்ண சொல்றீங்க அப்படின்னு மீனா கேட்க, என்ன சொல்ற நீயும் நானும் நியாயம் பேசலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? இவன் பண்ணின கேவலமான வேலை எல்லாருக்கும் தெரிய வேண்டாம்? இருக்கட்டும், மொத்த குடும்பமும் அவனை சேர்த்து உண்டு இல்லைன்னு பண்ண வேண்டாம். நீ போனை போடு முதல்ல. டேய் கதிரு, நீ போனை போடுறா அப்படின்னு குழலி சொல்லிட்டு இருக்க. இது ஏதோ சரியா படலன்னு நினைக்கிற மீனா, தேவையில்லாம பிரச்சனை எதுவும் பண்ண வேணாம் நீ அப்படின்னு யோசிச்சு மீனா, வேணாம் கதிரு, சொன்னா கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வர்ற கோமதி, ஏய் என்னடி என்ன இங்க மாநாடு போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ராஜி அங்க வந்து நிக்கிறாங்க. ஏண்டி உன் வீட்டுக்கு தானே போறேன்னு சொன்ன, போகல அப்படின்னு கோமதி கேட்க, ஏய் இங்க வா அப்படின்னு மீனாவை நகர்த்தி விட்டு, நான் என் வீட்டுக்கு போகும்போது என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு குழலி கேட்க, என்ன நடந்துச்சுன்னு கோமதி கேக்குறாங்க. அத்தை, நாங்க கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டு அண்ணிய வீட்டுல டிராப் பண்ணதான் போனோம். அப்பன்னு பார்த்து அண்ணி வீட்டு பக்கத்துல அந்த குமார் இருக்கானே, வேற ஒரு பொண்ணு கூட நின்னு பேசிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு மீனா சொல்ல, திக்குன்னு பாக்குறாங்க கோமதி. சும்மா நான் நின்னு பேசலம்மா, தொட்டு கட்டி விளையாடி பேசிக்கிட்டு இருந்தான். காதலிக்கிறவங்க எப்படி பேசிட்டு இருப்பாங்க, அது மாதிரி கைய பிடிக்கிறது என்ன, தோலை தடவறது என்ன, இப்ப கட்டி பிடிச்சிட்டு போறது என்ன, கருமம் அங்கேயே போய் சட்டையை பிடிச்சி கேட்கலாம்னு பார்த்தோம். எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். எப்படி இங்க வீட்டுக்கு தானே வருவான், அதான் அவனை பிடிக்கிறதுக்கு இங்க வந்துட்டோம். விடமாட்டேமா, அவனை விடவே மாட்டேன். கேட்க ஆள் இல்லைன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கானா? அப்பா தம்பிங்க எல்லாத்தையும் வர சொல்லணும். இன்னைக்கு அவனை வீடு பூந்து 4 சாத்து சாத்தணும் அப்படின்னு குழலி பொங்கிட்டு இருக்காங்க. அண்ணி அப்படின்னு மீனா கூப்பிட்டு இருக்க. சத்தம் கேட்டு எல்லாரும் அந்த பக்கம் பாக்குறாங்க. குமரவேல் சர்ன்னு கொண்டு வந்து பைக்கை நிறுத்திட்டு வெளியே நிக்கிறவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஸ்டைலா ஸ்டாண்ட் போட்டு இறங்குறாரு. கதிரும் குழலியும் குலவெறியோட பாத்துட்டு இருக்காங்க.